ஓகே, வணக்கம் பிள்ளைகள். நாங்கள் முதலாவது நாள் 30 நாள் பாடநெறிக்கு இணைந்திருக்கக்கூடிய மாணவர் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் இந்நேர வணக்கங்களும். இந்த பாடநெறி இன்று எங்களுக்கு வெற்றிகரமாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. எல்லாருக்கும் வீடியோ நல்லா கிளியரா இருக்குதா? நான் பேசுகிற சவுண்ட் கிளியரா இருக்குதா எல்லாருக்கும்? ஓகே, முடிந்த மாணவர்கள் வீடியோ ஆன் பண்ணிக்கொள்ளலாம். ஃபோக்கஸ் மூட் போடப்பட்டிருக்கு பிள்ளைகள். ஃபோக்கஸ் மூட் போட்டிருக்கிறேன். உங்களோட வீடியோஸ் வேறு யாருக்கும் தெரியாது. ஸோ முடிஞ்சா வீடியோ ஆன் பண்ணிக்கொள்ளுங்க. ஏண்டா எங்களோட அந்த உரையாடல், எங்களோட அந்த பாடம் சிறப்பாக போகணும் அப்படின்னா சில பேர் எங்களுக்கு வீடியோ ஆன் பண்ணியிருந்தால் கொஞ்சம் லேஸாக இருக்கும் எனக்கு படிப்பிக்க. முடிஞ்சா ஆன் பண்ணிக்கொள்ளுங்க எல்லாரும். ரைட், ஓகே, தேங்க்யூ. உங்களோட வீடியோ மட்டும்தான் உங்களுக்கு விளங்கும், மற்றவங்களோட வீடியோ விளங்காது. முதலாவது நாங்கள் இந்த பாடநெறி பற்றி நான் விளங்கப்படுத்திடவா? முதலாவது நாங்கள் இந்த பாடநெறி பற்றி ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் பேசிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளாஸுக்கு குள்ளால போகலாம். ரைட், முதல் நான் என்னை பற்றி சொல்லிடுறேன். என் பேர் தினேஷ், அகரம் தினேஷ் என்று அழைப்பாங்க. நீங்கள் யூடியூப் சேனலில் இல்லாட்டி கிளாஸஸில் பெரும்பாலும் சில மாணவர்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். நான் ஒரு பிஏ பட்டதாரி. தமிழ் பாடத்தில் கிட்டத்தட்ட 8 தொடக்கம் 10 வருடங்கள் நான் அனுபவம் வாய்ந்த ஒருத்தர். கல்வி பொதுத்தராதர சாதாரண மாணவர்களுக்கு 8 வருடம் தொடர்ந்தேர்ச்சியாக நான் இந்த பாடத்தை நான் நடத்திட்டு வரேன். பாடசாலையில் மற்றும் ஜூம் வகுப்புகளில் மற்றும் நேரலையில் நடத்திட்டு வரேன். ஸோ அந்த வகையில் இந்த பாடத்திட்டம் இது எங்களோட 30 நாள் பாடநெறியானது இந்த வருடத்தோட 4வது வருடம் வெற்றிகரமாக போயிருக்கிறது. கடந்த வருடங்கள் இது 9வது பேட்ச். 4 வருடம், ஒவ்வொரு வருடமும் 2 பேட்ச் நாங்கள் செஞ்சுருக்கிறோம். இது 9வது பேட்ச் இந்த வருஷம் எங்களுக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஒரு வருடம் மட்டும் 2 பேட்ச் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம், 3 பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அப்போ அந்த வகையில் நீங்கள் இந்த வருடம் முதலாவது தொகுதியாக எங்களோட இணைஞ்சிருக்கீங்க. 2026ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் கல்வி பொதுத்தராதர சாதாரண தரப்பரீட்சை எழுத இருக்கின்ற மாணவர்கள். இப்போ இந்த பாடநெறி பற்றி உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இது முழுமையாக பார்த்தீங்கன்னா 30லிருந்து 35 நாட்கள். நாங்கள் 30 நாள் அப்படின்னு போட்டிருந்தாலும் ஒரு சில நேரம் 35 நாட்கள் வரைக்கும் போகலாம். பட் எங்களுக்கு டேட் மாறாது, அந்த டேட்டுக்குள்ளால முடிச்சிடுவோம். 30 நாள். இன்றிலிருந்து ஆகஸ்ட் 29ஆம் தேதி இந்த பாடநெறி உங்களுக்கு முடியும். ஸோ இதில் நாங்கள் செவ்வாய்க்கிழமை, வியாழன் மற்றும் சனிக்கிழமை இரவு 9 மணிலிருந்து 10:30 வரைக்கும். ஸோ முதல் 15 நாட்கள் கூடுதலாக எங்களுக்கு போகும். மகாபாரதம் அந்த பகுதிகள் வர்ற நேரத்தில் மட்டும் 11 மணி 11:30 மணி வரைக்கும் போகலாம், ஒரு சில நேரம் மட்டும். இதுதான் எங்களுக்கான அந்த நேரம். வெயிட் பண்ணுங்க. ஓகே, நேர திட்டம் தான். இதில் என்ன நாங்கள் படிக்க போகிறோம் அப்படிங்கிறத முதலாவது நான் உங்களுக்கு காட்டிடுறேன். சரியா? உங்களுக்கு நான் பிடிஎஃப் போட்டு காட்டுறேன் எவ்வளோ விடயங்கள் நாங்கள் படிக்க போகிறோம் என்பதை. உங்களோட டியூட்டில் கடைசி பக்கம் இருக்கும் நாங்கள் என்னென்ன விடயங்கள் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். வெயிட், சரி, ஓகே. இந்த பாடநெறியில் நாங்கள் மொத்தமாக ஜூன் 16ஆம் தேதி ஆரம்பமாகி நீதி பாடல்கள்ல இருந்து எங்களுக்கு ஆரம்பமாகும். தமிழ் இலக்கிய தொகுப்பு பகுதியான நீதி பாடல்களில் இருந்து எங்களுக்கு இந்த பாடநெறி ஆரம்பமாகும். மொத்தமாக பார்த்தீங்கன்னா இதில் 80லிருந்து 90 அலகுகள். இது 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 இதை தவிர்த்து ஒரு சில அலகுகளும் உங்களுக்கு நான் படிப்பிப்பேன். டியூட்டில் இல்லாத சில விஷயங்களும் உங்களுக்கு நான் படிப்பிப்பேன். இதில் மொத்தமாக இலக்கிய தொகுப்பு சார்ந்த பகுதிகள் 18 அலகுகள் உங்களுக்கு இருக்குது. நீதிப்பாடல், நாவல் எழுந்தார், பாரதியார் சுயசரிதை, தனிப்பாடல்கள், ஏன்னா இப்படி கம்ப்யூட்டர் சிறுகதை என்று சொல்லி மொத்தம் 18 அலகுகள். 18 அலகுகளும் முழுமையா நான் படிப்பிச்சு அதுக்கான வினாக்கள். மைக் ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகள். நான் பேசுகிற டைம் ஒன்று தாரேன், மைக் மட்டும் ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்க.
ரெண்டாவது விடயம் பார்த்தீங்கன்னா இலக்கண பகுதிகள் உங்களுடைய பாடப்பகுதியில் இப்போ தரம் 10 மற்றும் 11 பாட அலகுகள் முழுமையாக தரம் 10க்கு மட்டும் தனியான 15 நாட்கள் தரம் 10 அலகுகள் மிகுதி 15 நாட்கள் தரம் 11க்கான அலகுகள் தான் போகும். அப்போ இதில் 10 இலக்கண பகுதிகளை நான் வந்து உங்களுக்கு படிப்பிப்பேன். அது வாக்கியம், எழுத்து, புணரியல், அணியல் என்று சொல்லி சொற்பாகுபாடு, பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல் மொத்தம் 10 அலகுகள் உங்களுக்கு இலக்கண பகுதி சார்ந்ததா இருக்கும். அப்ப இந்த மொத்த 10 அலகுகளையும் நான் படிப்பிச்சிருப்பேன். அடுத்து ஆக்கத்திறன் சார்ந்த பகுதி மொத்தம் 16. 16 என்றா கட்டுரை, சுருக்கம், அறிக்கை, மேடை பேச்சு, உரையாடல், சிறுகதை, விளம்பரம் என்று சொல்லி மொத்தம் 16 அலகுகள் உங்களுக்கான ஆக்கத்திறன் சார்ந்த பகுதிகள். அப்ப ஆக்கத்திறன் சார்ந்த பகுதிகள் முழுமையாக நான் படிப்பிப்பேன். இதுல உங்களுக்கு கூடுதலாக கட்டுரை கூடுதலாக பார்ப்போம். 2 கிளாஸ் கட்டுரை பார்ப்போம், உரையாடல் 2 கிளாஸ் பார்ப்போம், மேடை பேச்சு 2, அறிக்கை 2, சுருக்கம் 2. ஸோ ஏன்னா இது எங்களுக்கு முக்கியமான பாடல்கள்னால அதை கொஞ்சம் நான் கூடுதலாக பார்ப்போம். அடுத்து மொழிவள பகுதிகள். மொழிவளத்தில் மொத்தம் 27 தலைப்புகள் உங்களுக்கு இருக்குது. இந்த 27 தலைப்புகளும் பகுதி 1க்கு வரக்கூடிய பகுதிகள். இதனால் எங்களுக்கு நான் கூடுதலாக வகுப்புல பேசுறது பகுதி 3 விட பகுதி 1 மற்றும் பகுதி 2க்கான கூடுதலான நாங்க முக்கியத்துவம் கொடுப்போம் இந்த வகுப்புல. காரணம் 120 புள்ளிகள் பகுதி 2க்கும் 80 புள்ளிகள் பகுதி 3க்கும் என்பதால் கூடுதலான முக்கியத்துவம் என்னத்துக்கும் கொடுத்திருப்பேன் என்றால் பகுதி 1க்கு. அதே நேரம் உங்களுக்கு மொழிவள பகுதிகள் யாருக்கெல்லாம் பாடமாக்க பிடிக்காது சார், எனக்கு மனனம் செய்யறதுண்டா கஷ்டம் சார், யாருக்கெல்லாம் ஓகே, பெரும்பாலான எல்லாருக்குமே சார் பாடமாக்குறது என்றால் எனக்கு வேணாம் சார், தயவு செஞ்சு தந்துடாதீங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு விடயம். யாருக்கெல்லாம் கேம் விளையாட பிடிக்கும்? கேம் விளையாட வீடியோ ஒன் பண்ணிக்கொள்ளுங்க முடிஞ்ச மட்டும். ஓகே, நிறைய பேருக்கு வந்து எங்களுக்கு கேம் விளையாட பிடிக்கும். அந்த வகையில் நானும் உங்களில் ஒருத்தன் அப்படிங்கிற அடிப்படையில் உங்களுக்கு ஈஸியாக சரி இந்த மொழிவள பகுதிகள் மொத்தம் 27, இந்த 27 தலைப்புகளையும் உங்களை கேம் வழியில் விளையாடுறதுக்கான லிங்க் நான் செஞ்சு வச்சிருக்கிறேன். சரியா? அப்போ நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். போக போக நாங்கள் ஒரு தலைப்பாக நாங்கள் பார்த்துட்டு வருவோம் எப்படி கேம்ஸ் இதில் வந்து நாங்கள் விளையாட போகிறோம். அதாவது தமிழ் மொழி சார்ந்து இருக்கக்கூடிய கேம்ஸ். சரியா? அப்போ அதை நீங்கள் விளையாடுவீங்க, அதன் மூலமாக நீங்கள் என்ன செஞ்சு கொள்வீங்கன்னா கற்றுக்கொள்வீங்க. அப்போ இப்படி நாங்கள் அந்த மொழிவள விருத்தி அதே நேரம் உங்களுக்கு நாங்கள் இங்கே பார்ப்போம். பார்த்து அதே நேரம் அந்த கேம்ஸோடையே நாங்கள் என்ன செய்வோம் என்றால் அதை நாங்கள் படிச்சுட்டு போவோம். பிள்ளைகள் செட் பாக்ஸில் செட் போடாதீங்க, நான் பார்க்குறேன். செட் பாக்ஸில் பார்த்துக்கொள்றதுக்கு எனக்கு டைம் உண்டு இல்லை. ஓகே, நான் பார்க்குறேன். சரியா? செட் பாக்ஸ் வந்து பார்க்குறேன், உங்களுக்கு டைம் உண்டு சொல்கிறேன், அப்போ செட் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு கம்ப்யூட்டர் கொஞ்சம் தூரம் இருக்கனால என்னால் கொஞ்சம் விளங்காது. ரைட். அடுத்து இந்த பகுதியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயங்களை பார்த்துட்டோம். முக்கியமாக இதில் இருக்கக்கூடிய வினா பகுதிகள் கடந்த கால வினாக்கள். இப்போ இலக்கிய தொகுப்பு சார்ந்து 18 அலகுகளில் இருக்கக்கூடிய கடந்த கால வினாக்கள் 2016 2025 தொடக்கம் 26 அந்த வரைக்குமான வினாவிடைகள் என்னென்ன வினாக்கள் வந்திருக்கின்றது என்பதை பற்றி நாங்கள் பார்ப்போம். என்ன வரலாம் என்பது பற்றி நாங்கள் இந்த வினாக்களில் பார்ப்போம். அடுத்து குறைஞ்சது 80 மணித்தியாலம். சரியா? குறைஞ்சது 80 மணித்தியாலத்து கூடலாம், ஒளி எப்பயும் குறையாது. 90 மணித்தியாலத்துக்கு மேலே வந்து இந்த வகுப்புகள் நடைபெறும். ஸோ கிளாஸ் எந்த காரணத்துக்கு கொண்டும் கட் ஆகாது. இந்த 30 நாள் சொன்ன டேட்டில் சொன்ன கிளாஸ் நடக்கும். ஒரு சில நேரம் மட்டும் ஒரு சில கிளாஸ்கள் எங்களுக்கு அங்கிட்டு போகலாம். பட் எங்களுக்கு முடிஞ்ச மட்டும் ஆகஸ்ட் 29, ஏன்னா அதான் சொல்லிக்கலாம், அந்த ஆகஸ்ட் 29ஆம் தேதிக்குள்ளே நாங்கள் இதை முடிச்சிருப்போம். முழுமையான கட்டணம் பார்த்தீங்கன்னா 6000 ரூபாய். இதை நீங்கள் வந்து 2 தவணை முறையில் கட்டலாம். ஸோ உங்களுக்கான ரெக்கார்டிங் PDF படிவங்கள் நான் ஃபுல்லாக தந்துடுவேன். உங்களுக்கான மொபைல் ஆப், அதாவது இந்த பிள்ளைகள் காசு கட்டினவங்களுக்கு நான் அந்த மொபைல் ஆப்பை அனுப்பியிருக்கிறேன். பிள்ளைகள் உங்களுக்கான ரெக்கார்டிங் வடிவம் எடுத்துக்கொள்றதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கான எங்களுடைய வெப்சைட் இருக்குது. அது கட்டணம் செலுத்தின பிறகு உங்களுக்கு இந்த வெப்சைட் அதே மாதிரி அதுக்கான லிங்க் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களோட ஸ்டூடெண்ட் போர்ட்டலில் போயிட்டு நீங்கள் ஒன் பண்ணிக்கொள்ளலாம். உங்களுக்கான ரெக்கார்டிங் வடிவங்கள் முழுவதுமாக நீங்கள் பெற்றுக்கொள்றதுக்கு, அதே மாதிரி உங்களுக்கான PDF படிவங்களை பெற்றுக்கொள்றதுக்கு ஏனைய தகவல் எல்லாமே நீங்கள் இதில் பார்த்துக்கொள்ள முடியும். உங்களோட வெப்சைட் உங்களுக்கான அக்கௌண்ட் இருக்கும் பிள்ளைகள். அதே நேரம் ரெக்கார்டிங் பார்க்கறதுக்கு இந்த ரெக்கார்டிங் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ண பிறகு என்ன ரெக்கார்டிங் என்று வரும் அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதான வாய்ப்புகள் உங்களுக்கு இதில் கிடைக்கும். சரியா? ரைட். இதுதான் எங்களுக்கு வகுப்பு சம்பந்தமான முழுமையான விவரங்கள். சரியா? மேலதுக்கு ஏதாவது உங்களுக்கு விவரங்கள் வேணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து ப்ரைவேட்டில் செட்டோன்னு போடுங்க, நாங்கள் அதை பற்றி நாங்கள் பேசுவோம். நாங்கள் இன்றைக்கு எங்களோட வகுப்புக்குள்ளால் போயிடுவோம். முதல் நாள் வகுப்பு நாங்கள் என்னென்ன படிக்க போகிறோம் என்கிறத நாங்கள் முதலாவது பார்த்துக்கொள்வோம்.
முதலாவது நாங்கள் இன்றைக்கு படிக்க போகிறது பிள்ளைகள் நீதி பாடல்கள் பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு படிக்க போகிறோம். நீதி பாடல்கள் பற்றி நாங்கள் இன்றைக்கு படிக்க போகிறோம். வெயிட் பண்ணுங்க. சார் ஓகே, இன்றைக்கான அழகு 3 அலகுகள். நாங்கள் முடிஞ்ச மட்டும் இன்றைக்கு இந்த அலகுகளை முடிக்க பார்க்கலாம். அப்படி இல்லைண்டா எங்களுக்கு நாளைக்கும் ஒரு வகுப்பு விழுகலாம். சரி, ஏன்னா முதல் நாள் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் கூடுதலான பகுதி சில விளக்கங்கள் எங்களுக்கு கொடுக்க இருக்கிறதுனால அந்த டைம் எங்களுக்கு கூடுதலாக எடுக்கப்பட்டுச்சுன்னா நாளைக்கும் ஒரு வகுப்பு நாங்கள் போட்டுக்கொள்வோம். நாங்கள் இன்றைக்கு முதலாவது பகுதியை பார்ப்போம். நீதி பாடல்கள், செய்யுளை சந்திப்பிரிச்சு எழுதுறது, வாக்கிய வகைகள் அப்படிங்கிற 3 விடயங்களை படிக்க போகிறோம். அப்போ உங்களுடைய இலக்கிய தொகுப்பு சார்ந்த பகுதியில் எல்லாரும் டியூட் எடுத்துக்கொள்ளுங்க. இலக்கிய தொகுப்பு சார்ந்த பகுதியில் எங்களுக்கு 7 நீதி பாடல்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இதோடு சேர்த்து எங்களுக்கு முழு பாட அலகுகளுக்குமான செய்யுளை சந்தி பிரித்து எழுதுறது, இது எல்லாருக்குமே பிரச்சனை தான். செய்யுளை சந்தி பிரித்து எழுதுறது, இது நான் யூடியூப்ல நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறேன், எப்படி பிரித்து எழுதுறதுக்கான விதிமுறைகள் அடங்கிய அந்த தொகுப்பு. இப்போ அதை நான் அவளுக்கு வந்து சுருக்கமாக விளங்கப்படுத்துகிறேன். வாக்கியங்களில் வந்து தனி வாக்கியம், கூட்டு வாக்கியம், கலப்பு வாக்கியம் ஆகிய பகுதிகளை நாங்கள் இன்றைக்கு வகுப்பில் பார்க்க போகிறோம். நீதி பாடல்கள் என்று சொல்றது மனிதனை நல்வழிப்படுத்துறதுக்காக எழுதப்பட்ட இலக்கியங்கள். இப்போ இன்னைக்குமே நீதி பாடல்கள் வருதா அப்படின்னா இன்றைக்குமே நீதி பாடல்கள் எல்லாம் வருது. பட் எங்களுக்கு அது பாடல் வடிவமாக வந்து கொண்டிருக்குது. இப்படிப்பட்ட இந்த நீதி பாடல்கள் ஆரம்ப காலத்திலிருந்து, ஆரம்ப காலம் என்றால் இன்றையிலிருந்து ஒரு 2000 வருடங்களாக எங்களுக்கு 2000 வருடத்துக்கு முன்னாடி இருந்து வந்துட்டே இருக்குது. முக்கியமான காலம் அப்படின்னு பார்த்தா கிபி 3ஆம் நூற்றாண்டு காலகட்டம். இதுல வந்து அதிகமான பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சது. ஏன்னா ஒன்று போர்னால மற்றவர்கள் இன்னொருத்தரை கொல்றது, அதனால ஏற்படுகின்ற பிரச்சனைகள், களவு, கொலை, கொள்ளை, இப்படி என்று பல பாதகமான விடயங்கள் நடைபெறுகின்ற பொழுது அங்க இருக்கக்கூடிய பாடகர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, புலவர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஓகே நாங்க மக்களை திருத்தி ஆகணும் என்ற காரணத்துக்காக பல நல்வழிப்படுத்தக்கூடிய இலக்கியங்கள் எழுதுறாங்க. மொத்தம் 18 இலக்கியங்கள். திருக்குறள், நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா 40, இனியவி 40, ஆசாரக்கோவை, சிறுபஞ்ச மூலம், ஏலாதி அப்படின்னு மொத்தம் 18 இலக்கியங்கள்ல 10 இலக்கியங்கள் மக்களை நல்வழிப்படுத்தணும் எழுதினாங்க. அடுத்து கொஞ்ச காலம் விடுபட்டு இருந்தது. கொஞ்சம் மக்கள் அப்படிலாம் திருந்தி உருவாக்க வர்றப்ப சோழர் காலகட்டம், ஔவையார் போன்ற இலக்கியவாதிகள் அங்கேயும் சில மக்களை நல்வழிப்படுத்தக்கூடிய இலக்கியங்கள் எழுதுறாங்க. அங்கேயுமே அவ்வளோ பெரிய பிரச்சனையா ஒன்றும் அந்த மக்கள் சம்பந்தமா நடக்கல. எங்க கூடுதலான பிரச்சனை வருது அப்படின்னா நாயக்கர் காலகட்டம். உங்களுக்கு முதலாவது பாடலை பார்த்தீங்கன்னா விவேக சிந்தாமணி நாயக்கர் காலகட்டத்தில் எழுதப்பட்ட ஒரு இலக்கியம். அப்போ அந்த அந்த காலகட்டத்தில் வேறு நாட்டவர்கள் எங்களை வந்து ஆட்சி செய்யறாங்க. அப்போ பல பாதகமான விடயங்கள் நடைபெறுகின்றன. மக்களை திருத்த வேண்டும் என்பதற்காக, மக்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்ட இலக்கியங்கள் தான் இந்த நீதி பாடல்கள். அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எழுந்த நீதி பாடல்கள் பற்றி நாங்க ஒவ்வொன்றாக பார்க்கலாம். ரைட், ஓகே. முதலாவது நீதி பாடல், இங்க சொல்லப்படுற நீதி பாடல்கள் அறம் பொருள் இன்பம் வீடு என்னும் உறுதி பொருள்களில் 4 விளக்கக்கூடிய ஒன்றாக வந்திருக்கும். பிள்ளைகள் ஸ்கிரீன் சரியா விளங்குதா? ஸ்மார்ட் போர்டு சரியா விளங்குதா உங்களுக்கு? எழுத்துக்கள் ஓகே, தேங்க்யூ. ரைட், இப்போ முதலாவது பாடல் விவேக சிந்தாமணி என்று சொல்லக்கூடிய முதலாவது பாடல். இந்த பாடல்ல ஒரு புகைப்படம் கொடுத்திருக்கிறேன். ஸோ இதை நாங்கள் முதலாவது பாடல் என்ன விளக்கி இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். முதலாவது பாடல் தண்டாமரையுடன் பிறந்தும், இதுல ஔவையார்னு கொடுத்துருக்காங்க, பட் இல்ல, பட் அந்த இது வந்து ஏஐ ஜென்ரேட் அப்படிங்கிறனால அதுல வந்து கொஞ்சம் இதாயிருச்சு பிள்ளைகள், ஔவையார்னு கொடுத்துருக்காங்க, அது இல்லை. ரைட், இப்போ இதுல சொல்லப்படுற விடயம் என்ன அப்படின்னா, சிலர் எங்களோட இருப்பாங்களா? யாரு? ஒரு சிலர் எங்களோட இருப்பாங்க. ஆனா எப்பொழுதும் எங்களுடைய அல்லது நல்ல அறிவுடையவர்களுடைய நட்பண்புகளை, ஏன்னா நட்பண்புகளை அறியாதவர்கள் இவங்க. ஒரு சிலர் இருப்பாங்க, கொஞ்சம் எங்களை விட்டு தூரமா தான் இருப்பாங்க. ஆனா இவர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, இந்த அறிவுடையோர்களினுடைய சிறப்புகளை தெரிந்தவர்கள். அப்ப அதுக்கு 2 உதாரணங்கள் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றன. என்ன 2 உதாரணம் அப்படின்னா, இந்த தவளை மற்றும் இங்கு இருக்கக்கூடிய வண்டு. இந்த தவளை எப்படிப்பட்டது அப்படின்னா,
நெடுங்காலம், பழங்காலம் அப்படின்னா இது இந்த தவளையானது பிறந்ததிலிருந்து நெடுங்காலமாக இந்த நீரிலே தான் வாழ்ந்து வருகின்றது. ஆனால் இந்த தவளை இங்கு இருக்கக்கூடிய தாமரை மலரினுடைய தேனை விரும்பி உண்ணாது. எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் இவர்களும்? இந்த தவளை போன்றவர்கள் தான். காரணம் என்ன? இவங்க எப்பவுமே அறிவுடையோர்கள் கூடயே இருந்தாலும் இங்கு இருக்கக்கூடிய இந்த அறிவிலிகள் என்று சொல்லும் அறிவற்றவர்கள் எப்போதுமே அவர்களினுடைய நட்பண்புகளை பெற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. ஆனால் இந்த வண்டு போன்று தேனி போன்று இருக்கக்கூடியவர்கள் தூரத்திலிருந்து இந்த காடுகளிலிருந்து வரக்கூடியவர்கள், அதாவது தான் எப்பவுமே பக்கத்தில் இருக்க மாட்டாங்க, நெடுந்தொலைவிலிருந்து வந்து இந்த அறிவுடையோர்களினுடைய சிறப்பியல்புகளை அறிந்து அவர்களோட நட்பு வச்சு அவர்களோட மகிழ்ந்து எப்பவும் உறவாடக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த விடயத்தை தான் எங்களுக்கு இந்த தண்டாமரையுடன் பிறந்தும் தன்தேன் நுகரா மண்டூகம் என்று சொல்லக்கூடிய பாடல் எங்களுக்கு விவரிக்கும். இப்ப நாங்க பாட்டுக்குள்ள வருவோம். சோ முதலாவது இங்க எங்களுக்கு ஆரம்பிக்குது. பாடலை முதலாவது வாசிச்சுட்டு நாங்க பொருளுக்குள்ளால போகலாம். பிள்ளைகள் இப்படிதான், எங்களுக்கு கொஞ்சம் வேகமா தான் நான் படிப்பிப்பேன். சரியா? உங்களுக்கு விலங்கலை அப்படின்னா, சார் எனக்கு விலங்கலை மறுக விலங்கப்படுத்துங்கன்னு தாராளமா சொல்லலாம். அதுல எந்தவித கட்டுப்பாடும் இல்லை. நீங்க மைக் ஓன் பண்ணி சொல்லலாம். சரியா? ஏனென்றால் இப்ப நாங்க எல்லாருமே தரம் 11 மாணவர்கள். தரம் 10 பகுதிகள் கொஞ்சம் நான் வேகமா தான் போவேன். உங்களுக்கு விலங்கலை அப்படின்னா நீங்க தாராளமா சொல்லலாம். நான் உங்களுக்கு சொல்லுவேன். ரெக்கார்டிங் தருவேன் பிள்ளைகள். கண்டிப்பா எல்லா ரெக்கார்டிங் இருக்கும், பிடிஎஃப் இருக்கும். அதை பத்தி உங்களுக்கு ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. ரெக்கார்டிங் நான் தருவேன். சரியா? ரைட். ஓகே, இப்ப நாங்க பார்க்கலாம். தண்டாமரையுடன் பிறந்தும் தன்தேன் நுகரா மண்டூகம், வண்டோ காணத்திட இருந்து வந்தே கமல மது உண்ணும், பண்டே பழகி இருந்தாலும் அறியார் புல்லர் நல்லோரை கண்டே கழித்து அங்கு உறவாடி தம்மில் கலப்பர் கற்றோரே என்று சொல்லி இந்த பாடல் வந்து. முதலாவது விடயம், இப்போ நாங்க சந்தி பிரிக்கிறதுக்கான அந்த ரெண்டு விதிகளை நான் சொல்லி தந்துடுறேன். இங்கில இருக்கக்கூடிய விதிகள் மொத்தமாக 10 விதிகள் எங்களுக்கு இருக்கு பிள்ளைகள். சரியா? முதலாவது விதி இங்க சொல்லப்படுற விதி, நாங்க இடையில தான் வந்துட்டு இருக்கோம். அதனால அப்பப்போ நான் அந்த விதிகளை சொல்லி கொடுத்து உங்களுக்கு நான் விளங்கப்படுத்திட்டு போறேன். கடைசியா உங்களுக்கு நான் ஒருக்கா அதை காட்டி விடுறேன். தன் தாமரை அப்படின்னு இருக்கு பிள்ளைகள். இது எப்படி வரும்? தன் தாமரை என்பது அந்த இடத்துல எப்படி சந்தி பிரிக்கும்? தன் தாமரை என்றா எப்படி வரும் பிள்ளைகள்? தாமரை. வெரி குட். தாமரை என்று சொல்லி எங்களுக்கு வரும். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நான் எழுதியிருக்கிற விதிகள்ல செய்யுள்கள்ல 99% நான் எழுதியிருக்கிற விதிகள்ல இருந்தா வருது. 1% மட்டும் கொஞ்சம் மாறுபடலாம். சரியா? இதுல எந்த மாற்றம் இல்லை. அதாவது இந்த ர இந்த ட, எப்படி இந்த ர இந்த ட ரெண்டு எழுத்துக்களும் சொல்லோட முதல் எழுத்தா வந்துச்சுன்னா அது த என்ற எழுத்தா மட்டும்தான் வரும். வேற எந்த எழுத்தாவும் வராது. இதுதான் முதலாவது விதி. அப்போ தன் தாமரையின் உடன் பிறந்தும் தன் தேன், அப்ப இந்த இடத்துல தேன் வந்திருக்குதா? டே என்று வந்திருக்குதா? அப்போ அது எப்படி வரும்? தே என்றுதான் வரும். காரணம், நிலைமொழியினுடைய முதல் எழுத்து ர ட, அதாவது ஒரு சொல்லோட முதல் எழுத்து ராணாவுலையோ டேனாவுலையோ வந்துச்சு, டானா வரிசையிலே வந்தது என்றால் அது நிச்சயமாக என்னவாதான் மாறும்? தா த என்ற வரிசையில தான் வரும். சரியா? நாங்க அடுத்த பாடல இதே விதி இருக்கு. அப்போ ஒரு விதி நாங்க படிச்சுட்டோம். மொத்தம் 10 விதி இருக்குது. 10ல ஒரு சில விதிகள் மட்டும் எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா போதும். தன் தாமரையின் உடன் பிறந்தும் தன் தே நுகரா மண்டூகம், வண்டோ காணத்திடையிருந்து வந்து. ரெண்டாவது விதி நான் சொல்லித்தாரேன். இதுல 2 விதி சொல்லித்தர போறேன் பிள்ளைகள். இந்த தீ என்று சொல்லக்கூடிய உயிர்மை எழுத்தை பிரிச்சா என்ன எழுத்துக்கள் வரும்? தீ என்ற எழுத்தை பிரிச்சா இத்து கூட்டல் இ. சரிதானே? இத்து கூட்டல் இ. அதாவது சொல்லில், அதாவது இந்த வாக்கியத்தில் இருக்கக்கூடிய உயிர்மை எழுத்துக்களை பிரிப்பதனூடாக செய்யுளை சரியாக சந்தி பிரிக்கலாம். இது உயிர்மை பிரிப்பு என்ற வகைக்குள்ளால நான் வகைப்படுத்தியிருக்கிறேன். இப்ப பார்த்துக்கொள்ளுங்க. காணத்தெண்டு இருக்குது. இந்த தீ என்று சொல்லக்கூடிய எழுத்தை பிரிச்சா இத்து கூட்டல் இ, இடை என்று வந்துடும். சரியா? விளங்குனிச்சா? காணத்திடை என்று சொல்லி எங்களுக்கு வந்துடும். இப்ப இந்த மாதிரி எங்களுக்கு காணத்திடை என்று சொல்லி வந்திருக்கு. இதுல நிலைமொழியினுடைய கடைசி எழுத்து எப்படியா? கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. வெயிட் பிளே.
வேற யாரும் ஷேர் பண்ணிட்டீங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. உங்கள்கிட்ட இது ஷேர் பண்ணாதீங்க. ஷேர் லாக் பண்ற வெயிட். ஓகே சரி. அப்போ இங்க நிலைமொழியினுடைய கடைசி எழுத்து வல்லின எழுத்துக்களாக இருந்தால், அதாவது கசட தப்பற வல்லின எழுத்துக்களாக இருந்தால், அது ஊ என்று சொல்லக்கூடிய ஒரு உயிர்மை எழுத்த உயிரெழுத்த எங்களுக்கு சேர்த்து கொண்டுதான் வரும். எப்படி? நிலைமொழியினுடைய கடைசி எழுத்து க ச ட த ப ர ஆகிய எழுத்துக்களாக இருந்து எங்களுக்கு நிலைமொழியினுடைய கடைசி எழுத்தா, அதாவது புள்ளி வச்ச வடிவமா வருது என்றாலே அது உயிரெழுத்து ஊனாவை மட்டும்தான் சேர்த்துட்டு வரும். அப்போ காணத் அப்படின்னு இருக்குது. ஆகவே இது எப்படி மாறும் என்றா பிள்ளைகள்? காணத்து என்று சொல்லி மாறும். இது கிளியரா நான் சொன்ன விதி கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. புதுசா எங்களுக்கு ஜாயிண்ட் ஆகிற பிள்ளைகள் கொஞ்சம் இது கஷ்டமா இருக்கும். போக போக அது நீங்க விளங்கி கொள்ளுவீங்க. அப்ப காணத்து அடுத்து வரக்கூடியது இதுல இருக்கக்கூடிய இந்த இடத்துல இங்க இந்த உயிர்மை எழுத்துல இருந்த இத்து என்பதோட ஊ என்ற எழுத்து எங்களுக்கு சேர்ந்துருச்சு. ஆனால் இங்க இருக்கக்கூடிய உயிர் எழுத்து அடுத்த சொல்லோட முதல் எழுத்தா வரும், இடை என்று சொல்லி வரும். சோ இப்படி பல விதிகள் எங்களுக்கு இருக்குது. நாங்க இப்ப 2 விதிகள் மட்டுமே படிச்சிருக்கிறோம். இன்னொரு விதியையும் சொல்லி கொடுத்துறேன். 3ஆக நாங்க படிச்சு வச்சுக்கொள்வோம். பிறகு நாங்க ஒவ்வொரு விதியா பார்த்துட்டு போவோம் போக போக. முதலாவது விதி எங்களுக்கு இந்த ர மற்றும் ட வந்தா தேவாக மாறும். 2வது விதி உயிர்மெய் பிரிப்பு, அதாவது வரக்கூடிய சொற்கள்ல உயிராகவும் மெய்யாகவும் பிரிச்சு விட்டுட்டா மட்டும் எங்களுக்கு போதும். 3வது விதி பாத்தீங்கன்னா, 3வது விதி நான் இங்க எழுதுறேன். ஒரு சொல்லோட முதல் எழுத்து, ஒரு சொல்லோட முதல் எழுத்து, இதெல்லாம் பாருங்க, இந்த இடத்துல எல்லாம் பாருங்க, ஒரு சொல்லோட முதல் எழுத்து ய வரிசையிலையோ வ வரிசையிலையோ வருது அப்படின்னா அது நேரடியாக உயிர் எழுத்தா மாறும். எப்படி வரும்? உயிரெழுத்தா மாறும். சரி, உயிரெழுத்தாக மாறும். இங்க பாருங்க, ய என்று சொல்லக்கூடிய இருந்து என்று சொல்லி வருது. இப்ப நேரடியா என்ன வரப்போகுது? உயிரெழுத்து இருந்து என்று மாறும். இந்த இடத்துல வகர வரிசை ஊ வந்திருக்கு. அப்போ உயிரெழுத்து என்ன எழுத்து பிள்ளைகள் இந்த இடத்துல வரணும்? உயிரெழுத்து என்ன? உயிரெழுத்து ஊனா வரணும். அவ்வளவுதான், உண்ணும். இந்த இடத்துல என்ன வந்திருக்கு? யகர வரிசை ஈ வந்திருக்கு. என்ன எழுத்து வரும் அப்போ? உயிரெழுத்து ஈ. அவ்வளவுதான். அப்போ எங்களுக்கு இந்த ஒவ்வொரு இடத்திலையும் பாத்தீங்க அப்படின்னா, அந்த 3 இடத்திலையும் பாத்தீங்கன்னா உயிர்மை எழுத்துக்களான யகர வகர வரிசை எழுத்துக்கள் வந்திருக்கின்ற நேரம் அது நேரடியா உயிரெழுத்துக்களாக மட்டும்தான் மாறும். அதுல எந்த மாற்றமும் இல்லை செய்யுள்கள். இப்படி பல விடயங்கள் எங்களுக்கு இந்த சந்தி பிரிப்புல இருக்குது பிள்ளைகள். இப்ப நாங்க 3 விடயங்களை மட்டுமே படிச்சிருக்கிறோம். போக போக நாங்க ஒவ்வொரு விடயங்களாக நாங்க பார்த்துருவோம். இந்த பாடல் 7 முடிக்கிறப்ப உங்களுக்கு கொஞ்சம் கிளியரா இருக்கும். சரியா? கொஞ்சம் வேகமா சொல்லி கொடுக்குறேன். பட் இன்னும் உங்களுக்கு கிளியர் வேணும்னா நான் உங்களுக்கு தனியா கிட்டத்தட்ட 2 மணித்தியாலம் அதுக்கு மட்டுமே ஒரு கிளாஸ் எடுத்திருக்கிறேன். நான் அந்த லிங்கை உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஓகே, பாருங்க பாபு. தன் தாமரையின் உடன் பிறந்தும் தன் தேன் நுகரா மண்டூகம் வண்டோ காணத்து இடையிருந்து வந்தே கமல மது உண்ணும் பண்டே பழகி இருந்தாலும் அறியார் புல்லர் நல்லோரை கண்டே கலித்தங்குறவாடி தம்மில் கலப்பர் கற்றோரே என்ற பாடல். ரைட், இப்போ நான் வேகமா சொல்லிட்டு போறேன். ஒவ்வொன்றுக்குமான பொருள். தன் என்பது என்ன பிள்ளைகள்? குளிர்ச்சி. எழுதி கொள்ளுங்க பாவம். தன் என்பது நோட் பண்ணி கொள்ளுங்க. தன் என்பது குளிர்ச்சி. குளிர்ச்சி பொருந்திய தாமரையின் உடன் பிறந்தும் தன் தேன் அப்படிங்கிறது குளிர்ச்சி பொருந்திய தேன். தன் என்றால் குளிர்ச்சி, தேன் என்றால் எங்களுக்கு தேன். தன் தேன், அதாவது குளிர்ச்சி பொருந்திய தாமரையின் உடனாகவே பிறந்திருந்தாலும் குளிர்ச்சி பொருந்திய தேனை நுகராது, விரும்பாது அல்லது உண்ணாது. எப்படி? தவளை. தவளை. வெரி குட். மண்டுகமண்டா தவளை. தவளை. வெரி குட். அப்போ குளிர்ச்சி பொருந்திய தாமரையுடன் பிறந்திருப்பினும் குளிர்ச்சி பொருந்திய தேனை எப்போதுமே விரும்பி உண்ணாத தவளை. ஆனால் வண்டோ காணத்திடை, இது பிள்ளைகள் நெடில் குற்றாக்கம் அப்படின்னு சொல்லுவோம். நெடில் குறிதாக இருக்குது. சரியா? நெடில் குறிலாக ஒரு சொல் எங்களுக்கு இல்லாம போயிருக்கு. காணம் அப்படின்னு வந்திருக்கு. கானகம் அப்படின்னு வந்திருக்கணும். பட் காணம் என்று சொல்லி இந்த இடத்துல கானகம் என்றா
காடு. இடையிலிருந்து வந்து கமல டபுளில் கமல கமல தாமரை. தாமரை. வெரி குட். தாமரை. மது என்பது தேன். சரியா? கமல மது உண்ணும். பண்டே என்று சொல்றது நீண்ட அல்லது முன்பு. ரெண்டு பொருள்ல வரும், நீண்ட அல்லது முன்பு. பழகி இருந்தாலும் அறியார் புல்லர். அறிவற்றவர்கள். புல்லர் அப்படிங்கிறது அறிவற்றவர். அற்றவர் அல்லது அறிவிலி அப்படின்னு சொல்லலாம். நல்லோரை கண்டே களி. களி என்றா என்ன பிள்ளைகள்? சந்தோஷம். களிப்பு. களிப்பு என்றால் இந்த களிப்பு என்ற சந்தோஷம். அப்ப கண்டே களித்தங்குறவாடி தம்மில் கலப்ப அற்றோரே. என்னப்பா? மகிழ்ச்சி என்றும் மகிழ்ச்சி என்றும் வரும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. மகிழ்ச்சி சந்தோஷம் எதுனாலும் பிரச்சனை இல்லை. இப்ப நாங்க பொருளை பார்க்கலாம். நோட் பண்ணி கொள்ளுங்க. கற்றோர் அப்படிங்கிறவங்க படித்தவங்க. ஓகே. தண்டாமரையுடன் பிறந்தும் தந்தே நுகராமண்டூகம். அதாவது குளிர்ச்சி பொருந்திய தாமரை. என்னதுக்காக சொல்றாங்க? தாமரை எப்பவுமே என்னத்துக்குள்ளால இருக்கும்? நீருக்குள்ளால இருப்பதனால் அது குளிர்ச்சி பொருந்திய தாமரை. குளிர்ச்சி பொருந்திய தாமரை மலரோடையே இந்த மண்டூகம் அந்த தவளையானது பிறந்திருந்தாலும் எப்போதுமே என்ன செய்யாது? அந்த தாமரை மலருடைய தேனை விரும்பி உண்ணாது. ஆனால் வண்டானது என்ன செஞ்சிருக்கும்? கானகத்தில் இருந்து ஒரு பகுதியிலிருந்து வந்து தாமரை மலனுடைய தேனை விரும்பி உண்ணும் அப்படின்னு ஒரு 2 உதாரணம் சொல்லியிருக்கிறாங்க. உவமை அணி கையாளப்பட்டிருக்குது. அதுக்கான உதாரணத்துக்கான விடயம் என்ன சொல்லப்பட்டிருக்குது பார்த்துக்கொள்ளுங்க. வண்டோ காணத்திட இருந்து கமலம் அது உண்ணும். பண்டே பழகி இருந்தாலும். எதற்கான உதாரணம் இது? இந்த பண்டே பழகி இருந்தாலும் என்பதுதான் எதுக்கானது? இந்த தண்டாமரையுடன் இருக்கக்கூடியதுக்கு உதாரணம். ஏன்னா தாமரை மலருக்கானதும் இங்கே உதாரணம் சொல்லப்பட்டிருக்குது. நீண்ட நாட்கள் பழகி இருந்தாலும் அறியார் புல்லர் நல்லோரை. ஏன்னா அறிவிலிகள் என்ன செய்ய மாட்டாங்க? இந்த நல்லோரை அல்லது கற்றோர்களை அறிந்து கொள்ள மாட்டார்கள் என்று சொல்றாங்க. வெரி குட். அறிந்து கொள்ள மாட்டார். அடுத்து பார்த்தா வண்டோ காணத்திட இருந்து கமலமது உண்ணும் என்பதும் கண்டே கழித்தங்குறவாடி கலப்பர் என்பதும் எங்களுக்கு ஒற்றுமை சொல்லப்பட்டிருக்குது. இதுதான் உவமை. 2வது உவமை இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. வண்டானது கானகத்தில் இருந்து வந்து எப்படி அந்த தாமரை மலரோட தேனை விரும்பி உண்ணுமோ அது போல கண்டே கழித்துங்கு. யாரு? இந்த அறிவுள்ளோர்களை அல்லது மற்றோர்களை, அறிவில் சிறந்தோர்களை, கற்றோர்களை கண்ட மாத்திரத்திலேயே அவர்களோடு கூடி உறவாடி அவர்களோடு நட்பு வைத்து மகிழ்ச்சியாக இருப்பார்கள். யாரு? இந்த அறிவுடையவர்கள் என்று சொல்லி இந்த பாடலை முடிச்சிருக்கிறாங்க. இந்த பாடல் எல்லாருக்கும் கிளியரா பிள்ளைகள்? கிளியரா? ஓகே ஓகே. இதை நீங்க நிறைய முறை படிச்சிருக்கனால நான் கொஞ்சம் வேகமாவே நான் போயிடுறேன். ஸோ இதுல இருக்கக்கூடிய வினாக்களை நான் கடைசியா பார்க்கலாம். இதனுடைய பொருளை நான் வாய்ச்சி விடுறேன். தாமரையுடன் பிறந்தும் தண்ணீரில் வாழும் தவளை அத்தாமரை மலனுடைய தேனை உண்ணுவதற்கு அறியாதிருக்கும். ஆனால் காட்டில் வாழும் வண்டுகள் அங்கிருந்து வந்து குளிர்ந்த தாமரை மலரின் தேனை உண்ணும். அதுபோல அறிவில்லாதவர்கள் நல்லோரின் உயர் பண்புகளை அறிய மாட்டார்கள். அறிவுடையோர் அந்த நல்லோரை பார்த்த உடனேயே அவர்களுடைய நட்பண்புகளை அறிந்து அவர்களுடன் நட்பு கொண்டாடுவார்கள் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்குது. சரியா? இப்ப இந்த விளக்கம் பகுதியில உங்களுக்கு உவமை அணிகள் பற்றி நாங்க பார்த்து கொள்வோம். சரியா? உவமை அணிகள் இங்க கையாளப்பட்டிருக்கு. நான் அணி இலக்கணம் தனியா படிப்பிப்பேன். நல்லா விளங்கி கொள்ளுங்க பிள்ளைகள். உவமை அணி அப்படின்னா என்ன அப்படின்னா தெரிந்த ஒரு பொருளை வைத்துக்கொண்டு தெரியாத ஒரு பொருளை விளக்கணும். சரியா? எப்போயுமே உவமை அணியும் உருவக அணியும் ஒரே மாதிரி தான் இருக்கும். உருவக அணி 2 வகை விடயங்கள் இருக்கு. நான் அணி இலக்கணத்துல படிப்பிக்கிறேன். உவமை அணியில ஒரு விடயம் விளங்கி கொள்ளுங்க. உவமானம் எப்பவும் முதலாவதான் வரும். உவமானம்னா தெரிந்த ஒரு பொருள். சரியா? உவமானம் தெரிந்த ஒரு பொருள். உவமேயம் எப்பயும் 2வதா தான் வரும். இப்போ நாங்க பாப்போமா? ரைட். தெரியாத ஒரு பொருள். இப்போ இங்க நாங்க ஒரு உதாரணம் நாங்க பார்த்திருந்தோம். உவமானம் அதே போல உவமேயம். உவமானம் எங்களுக்கு என்னது தெரிந்தது? தவளை. தெரியாத உவமேயம் என்னது எங்களுக்கு பிள்ளைகள்? அறிவற்றோர். சரியா? அப்ப இதுதான் உவமானம். இதை விட உங்களுக்கு ஒரு ஈஸியா சொல்லி தந்துடுறேன். சரியா? இது வேணா விடுங்களே. உங்களுக்கு தெரிந்த ஒரு பொருளை வைத்து நாங்க சொல்லிடுவோமே. சரி, நாங்க எல்லாரும் டெய்லியும் பார்க்குற ஒரு விடயத்தை பத்தி, டெய்லியும் நாங்க தெரிஞ்ச ஒரு விடயத்தை பத்தி. ஓகே, இதை மாத்தி அறிஞ்சிட்டேன். கொஞ்சம் இருங்க பாரு.
யாருக்கு சொல்ல முடியும்? நிலவு போன்ற முகம். சரியா? இதே நாங்க பார்த்துக்கொள்ளும். கொஞ்சம் ஊமையை மட்டும் விளங்கப்படுத்துறேன். நிலவு போன்ற முகம். இதுல எனக்கு தெரிந்தது நிலவு. என்ன எனக்கு தெரியாது? அவள் முகம். முகம். அவள் முகம் எனக்கு தெரியாது. ஃப்ரெண்டு கிட்ட சொல்றீங்க, அவட முகம் நிலவு மாதிரி. யாருட்டையாவது முகம் இப்படி வட்டமா இருந்தா நல்லா இருக்குமோன்னு வச்சு பாருங்க. யாரையாவது முகம், இப்ப நம்மட ஹோல் சேட் தானே, யாரையாவது முகம் சரி இப்படி வட்டமா இருக்கு, இது மாதிரி என் முகம் இருக்கு, எப்படி நீங்க இது இமோஜி மாதிரி இருக்கு, இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களே, நல்லா இருக்குமா? முகம் நல்லா இருக்காது. பட் இருந்தாலும் பிரகாசத்துக்காக தான் நாங்க சொல்லியிருக்கிறாங்க, அங்க உருவம் இல்லை. அப்போ நான் சொல்றேன் என் ஃப்ரெண்டு கிட்ட, அவட முகத்தை பார்த்தா நிலவு மாதிரி அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்றேன். அப்போ எனக்கு தெரிஞ்சது என்ன, நிலவு நான் டெய்லி பாக்குறேன், நிலவு மாறி முகம்னு சொல்லிட்டு நாங்க இப்படி வரைஞ்சிடக்கூடாது. எப்படி நிலவு எப்படியும் வரையலாம், இதுவும் நிலவு தானே பிள்ளைகள். நிலவு மாதிரி முகம்ண்டா அப்ப பாதி முகமா இருக்குது அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. நிலவு மாதிரி முழு நிலவு போல அவளுடைய முகம். தெரிந்த ஒன்று நிலவு, தெரியாதது என்ன? தெரியாது என்ன? அவள் முகம். அவள் முகம். தெரிஞ்ச ஒன்றுதான் உவமானம். விலங்கினிஷ எல்லாம் இருக்கும். எனக்கு என்ன தெரியுதோ அது உவமானம், என்ன தெரியலையோ அது உவமேயம். சரியா? இப்போதைக்கு தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. நாங்க அணிலக்கணம் படிக்கிறப்ப நான் விளங்கப்படுத்துறேன். அது உவமானம் உவமேயம் எழுதுறதுக்காக நான் சொல்லி கொடுத்தேன். நீங்க என்னெல்லாம் எதை வேணாலும் நீங்க படிச்சிருங்க, பிரச்சனையே இல்லை. நீங்க பல விடயங்கள் படிச்சிருக்கலாம், உவமானத்தை விளக்குவது, உவமேயத்தை விளக்குவது, இதெல்லாம் படிச்சிருக்கலாம். ஆனா சின்ன ஒரே ஒரு விஷயம், உங்களுக்கு தெரிந்தது உவமானம், தெரியாது உவமேயம். அதோட ரைட். இதனுடைய வினாக்கள் நாங்க அடுத்து பார்ப்போம் பிள்ளைகள். நாங்க அடுத்த பாடலுக்குள்ளால போயிடலாம். இரண்டாவது பாடல் எடுத்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். டியூட்ல இரண்டாவது பாடல் எடுத்துக்கொள்ளுங்க. நாங்க வினாக்கள் இதை முடிச்சுட்டு பார்ப்போம். ஒரேதான் எல்லா வினாக்களையும் பார்த்துட்டு வரும். ஒரேதான் சொல்லுங்கப்பா. பகையா பனையா? பனை பிள்ளைகள். அதை கொஞ்சம் மாத்திக்கொள்ளுங்க. பிள்ளைகள். டைப் பண்ணல கொஞ்சம் மாறிட்டது. தேம்படு பனையின் திரள் பழுத்த ஒரு விதை என்று வரணும். ஆனா உங்களோட புத்தகத்தில் ரிரல் பழுத்த ஒரு விதை என்று இருக்கும். பாருங்க பாப்போம் உங்களோட புக்கில் எப்படி இருக்குது. சந்தி பிரிக்காம இருக்கிறப்ப எப்படி வந்திருக்கும்? ரிரல் என்று வந்திருக்கா? ரைட். அப்ப நம்ம உங்களுக்கு சொல்ற ஞாபகம் இருக்குதா? இந்த இடத்துல ரிரல் பழுத்தேண்டு தான் உங்களுக்கு வந்திருக்கும். காரணம் என்ன? செய்யுள்களின் முதலெழுத்து ரகர அல்லது தகர எழுத்துக்களாக வரின், அந்த எழுத்துக்கள் கண்டிப்பா தகர வரிசையில மட்டும்தான் வரும். அந்த அடிப்படையில தான் திரள் பழுத்தொரு விதை அப்படின்னு வந்திருக்குது. சரியா? அப்ப அந்த விதிகள் வர்றப்ப நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போவேன். ரைட். இப்போ தேம்படு பனையின் திரள் பழுத்தொரு விதை வானுர ஓங்கி வளம் பெற வளரினும் ஒருவருக்கு இருக்க நிழலாகாதே. தெல்லிய ஆளின் சிறுபழுத்தொரு விதை தென்னீர் கயத்து சிறுமியின் சிறையினும் நுண்ணிதை ஆயினும் அண்ணல் யானை அணிதேர் புறவி ஆட்பெரும் படையொடு மன்னருக்கு இருக்க நிழலாகுமே. அதனால் பெரியோர் எல்லாம் பெரியோரும் அல்ல, சிறியோர் எல்லாம் சிறியோரும் அல்ல என்று சொல்லி எங்களுக்கு முடிச்சிருக்கிறாங்க. நாங்கள் இந்த இமேஜை பார்த்துட்டு வந்துடுவோம். ஸோ இந்த இமேஜில் உங்களுக்கு விளங்கும் பனைமரம். அதே போல ரெண்டாவது எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது என்னது? எங்களுக்கு அந்த ஆலமரம். சரியா? பனைமரத்தினுடைய இயல்பு எப்படிப்பட்டதுன்னு எங்களுக்கு தெரியும் பிள்ளை. எப்படிப்பட்டது? அதனுடைய விதை இப்ப எங்களுக்கு விளங்கப்படுத்துறது அதனுடைய இந்த விதை தான். சரியா? அப்போ உங்களுக்கு என்ன விளங்குது இந்த இடத்துல? பனைமரத்தோட அந்த விதை உங்களுக்கு விளங்குது. எவ்வளவு பெருசா இருக்கு பனங்காய். ஸோ பனங்காயினுடைய விதை பார்த்தீங்கன்னா இதுக்கு ஈக்குவல் பண்ற அளவுக்கு எங்களுக்கு இருக்கும். சரி, இவ்வளவு பெருசுன்னு சரி வைங்களே, அப்போ கொஞ்சம் பெரிய காய் தான். அப்போ இந்த பனைமரத்தினுடைய இயல்பு, இந்த பனைக்காயினுடைய இயல்பு எப்படிப்பட்டதுன்னா தேன் போன்றது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா தேம்படு பனை தேன் போன்று இனிமையாக இருக்கக்கூடிய ஒன்று. அதே நேரம் இது ஒரு திரண்டது நல்ல முற்றி இருக்கக்கூடிய ஒரு பனங்காய். அதிலிருந்து வந்திருக்கக்கூடிய இந்த பனம் விதையும் பார்த்தீங்கன்னா நல்ல திரண்டு இருக்கக்கூடிய முற்றிய நல்ல ஒரு வளமான ஒரு காய் அதனுடைய விதை. அப்படிப்பட்ட இந்த பனைமரத்தினுடைய விதையானது எப்படி வளர்ந்திருக்குது என்று பார்த்தா வானத்தை நோக்கி வளமாக நல்ல செழிப்பா வளர்ந்திருக்குது. ஆனா என்ன பிரச்சனை? ஒருத்தர் கூட இந்த இடத்துல இருந்து நிழல் காண முடியாது. ஏன்னா இதனுடைய நிழல் இவ்வளவு சின்னதுதான். இதை பாருங்க, நிழல் போய் இருக்கு, இவ்வளவுதான் சின்னது. இதுல நிழல் எடுக்க முடியாது. ஆனால் இங்கு சொல்லப்படுகின்ற ஆலமரத்தினுடைய விதை பார்த்தீங்கன்னா அந்த வெற்றிலையில வச்சு காட்டியிருக்கிற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. வெற்றிலை. ஆனா இங்க என்னத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்குது? குளத்துல இருக்கக்கூடிய சிறிய மீனினது முட்டை அளவுக்கு அதை விட சின்னதுதான் இதனுடைய விதை. இப்ப நீங்க ஆலங்காயாரெல்லாம் பார்த்திருக்கீங்க.
ஆலங்காய் பார்த்திருக்கீங்களா? ஆலங்காய் வேற, ஆல விதை வேற. ஆலங்காய் பார்த்திருக்கீங்களா? அது ரெட் கலர்ல இருக்கும். பார்த்திருப்பீங்க. சரி, அப்போ சார் அந்த ஆலங்காயில இருக்கக்கூடிய விதையை பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் தெள்ளி எடுத்தல் அப்படின்னு நசுக்கி எடுக்கணும். தெல்லுதல், தெல்லிய ஆளின் சிறுபழத்தொரு விதை. தெல்லுதல் அப்படின்னா நசுக்குதல் அல்லது கொஞ்சம் இப்படி உரசி பார்க்கணும். அப்ப அந்த ஆலங்காயை நசுக்குனீங்கண்டா அதுல இருந்து வெளியே வர்றதுதான் ஆலம் விதைகள். ஒரு ஆலங்காய்க்குள் நூற்றுக்கணக்கான விதைகள் இருக்கும். விளங்குச்சா? ஆலங்காய் எவ்வளவு பெருசு? இந்த இவ்வளவு பெருசு தானே ஆலங்காய். அந்த ஆலங்காய் அப்படி நசுக்குனீங்கண்டா அதுக்குள்ளால ரெண்டா பிளந்து பார்த்தா அதுக்குள்ளால நூற்றுக்கணக்கான விதைகள் இருக்கும். இது யாரெல்லாம் பார்த்திருக்கீங்க? யாரா பார்த்திருக்கீங்களா? ஆலங்காய் நசுக்கி பிறகு வீடியோ நடுப்புறேன். இப்ப எங்களுக்கு வீடியோ பாக்குற டைம். அப்ப அந்த தெளித்து எடுக்கக்கூடிய, அதாவது சொல்லுங்கம்மா. அப்போ அப்படிப்பட்ட அந்த ஆலங்காயினுடைய விதை, ஆலங்காய் அதுக்குள்ளால இருக்கிறதுதான் விதை. இது இல்ல விதை, இது இல்ல விதை, இதுக்குள்ளால இருக்கிறதுதான் விதை. அப்ப அந்த ஆலங்காயுக்கு இருக்கக்கூடிய விதை எப்படிப்பட்டது? தெளிவாக தெரியக்கூடிய ஒரு நீரோடையிலே இருக்கின்ற சிறிய மீனினது முட்டையை விட சிறியதாக இருக்கும் அந்த ஆலம் காயில், அந்த விதையிலிருந்து வளர்ந்த இந்த ஆலமரத்திலிருந்து வரக்கூடிய நிழலில் யாரெல்லாம் எங்களுக்கு நிழல் ஆற்ற முடியும் அப்படின்னு சொல்றாங்க. யாரெல்லாம் பிள்ளைகள் முடியும்? முதலாவது விடயம் அண்ணல் யானை. அண்ணல் யானைனா தலைமைத்துவமுடைய பெரிய யானைகள். அணிதே புரவி யாரு? குதிரைப்படை, ஆட்பெரும்படையோடு இங்க இருக்கக்கூடிய காலாட்படையோடு மன்னருக்கும் இருக்க நிழலாகுமே என்று சொல்லியிருக்கிறார். ஏன்னா அப்ப எங்களுக்கு குதிரைப்படை, யானைப்படை, தேர்ப்படை, அலங்கரிக்கப்பட்ட தேர்ப்படை, அடுத்து காலாட்படை என்று சொல்லி மற்றும் மன்னரோடு நாட்படையோடு சேர்ந்து இந்த மன்னருக்கும் இருக்க நிழல் தரக்கூடியது. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களோட கிளாஸ்ல எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. நாங்க ஆரம்ப இத்தனை வருஷம் பார்த்துட்டு இருக்கிறோம்ல, நல்லா படிக்கிற மாதிரியே இருப்பாங்க. ஆனா பாக்குறதுக்கு இப்ப ஆரம்ப காலத்துல ஒரு ஒரு இது இருந்தது. வெள்ளையா இருக்கிறவங்க பொய் சொல்ல மாட்டாங்க. இது யாரா கேள்விப்பட்டிருக்கீங்க? அப்படியே வெள்ளையா இருக்கிறவங்க பொய் சொல்ல மாட்டாங்க. நல்லா உயரமா பல்கா இருக்கிறவங்க, பல்கண்டா தெரியும் தானே பிள்ளைகள்? நல்லா திடகாத்திரமா இருக்கிறவங்க, நல்ல வடிவமா இருக்கிறவங்க, நல்ல வெள்ளையா இருக்கிறவங்க, நல்லா படிப்பாங்கன்ற எதுவும் ரூல்ஸ் எதுவும் இருக்கா? அப்படி எதுவும் இருக்கா? இல்ல இல்ல, அப்படி இல்ல. அப்போ அந்த மாதிரி, ஏன்னா உருவத்தை பார்த்து எப்பயுமே எடை போடாதீங்க. ரைட், வெரி குட். உருவத்தை பார்த்து எப்பயும் எடை போடாதீங்க. எப்படி நாங்க எடை போடணும் அப்படின்னா, அவர் இருக்கக்கூடிய நட்பண்புகளை வச்சு, அவர் மற்றவர்களுக்கு உதவுற வகையை வச்சு வகை போடுங்க. இங்க எங்களுக்கு பனைமரத்தினுடைய இயல்பு சொல்லப்பட்டிருந்துச்சு. எப்படிப்பட்டது? வானத்தை நோக்கி வளம் பெற வளரும். ஆனா திரண்டு இருக்கக்கூடிய இனிமை பொருந்திய அந்த பனங்காய், அதுல இருந்து வெளியில வரக்கூடிய அந்த பனை மரத்துல யாரால நிழல் கொள்ள முடியாதுன்னா ஒருத்தர் கூட நிழல் கொள்ள முடியாது. உருவத்தை பார்த்து எடை போடாதீங்கிறாங்க. ஆனா இந்த ஆலமரத்தை பாருங்க, சின்ன விதை. அந்த விதையிலிருந்து வரக்கூடிய அந்த ஆலமரம், அதனுடைய விசாலம், அதனுடைய அந்த விருட்சம் முழுமையா அத்தனை பேர் நின்று அதற்குள்ள நிழலாற்றக்கூடியதாக இருக்குது. ஆகவே வளர்ச்சியை வைத்து, உருவத்தை வைத்து ஒருவரை எடை போடாதீர்கள். அவரினுடைய நட்பண்புகளை, அவரிடமிருந்து பெறக்கூடிய உதவிகளை வச்சு நீங்க எடை போடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க அதிவீர ராமபாண்டியன் அப்படிங்கிற ஒருத்தர். ரைட், இப்ப நாங்க பாட்டுக்குள்ளால போகலாம். இந்த விடயம் விளங்கினுச்சா பிள்ளைகள் உங்களுக்கு? ரைட், வெரி குட். ஓகே, இப்ப பார்ப்போம். தேம்படு பனை அப்படின்னா எங்களுக்கு இந்த தேம்படு அப்படிங்கிறது ஒரு சொல். எழுதி கொள்ளுங்க, நோட் பண்ணிக்கொள்ளுமா? தேம்படு, தேம்படு. இனிமை நிறைந்த, இனிமை நிறைந்த பனை, திரள் பழுத்த. திரள் அப்படின்னா திரண்ட அல்லது முற்றிய ஒரு விதை. வான் உற ஓங்கி, வானத்தை உற அப்படிங்கிறது நோக்கி அப்படின்னு அர்த்தம். ஓங்கி வளம் பெற வளரினும், வளமாக நன்றாக, அதாவது தேன் போன்று இருக்கக்கூடிய, தேன் நிறைந்திருக்கக்கூடிய, இனிமை பொருந்திருக்கக்கூடிய அந்த பனை மரத்தினுடைய ஒரு விதையானது திரண்டு முற்றியதாக இருந்தாலும், வளம் பெற வானத்தை நோக்கி வளரினும் ஒருத்தருக்கு கூட இருக்கிறதுக்கு நிழல் தராது.
சரியா? அடுத்து தெல்லிய என்பது தெளித்து எடுக்கத்தக்க, எழுதிக் கொள்ளுங்க பிள்ளைகள், தெளித்தெடுக்கத்தக்க, எடுக்கத்தக்க, என்ன தெளித்தெடு. சார்? ஓமா சொல்லுங்க. தெளித்தெடுக்கத்தக்க. ஆளின் சிறு பழ, ஆளின் என்பது ஆலமரத்தின் சிறு பழத்தினது ஒரு விதை. தென்னீர் அப்படின்னா என்ன பிள்ளைகள்? தென்னீர் கயம், தென்னீர் தெளிவான தெளிவான தெளிந்த நீர். குளம், தெளிவான குளம் அல்லது தெளிவான நீர், தெளிந்த நீர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இப்போ ஒரு ஒரு குளம் இருக்குது, அதுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன மீனது முட்டைகள் கலங்கமான நீர்ல விளங்காது. அதனாலதான் வெளிப்படையா சொல்லிட்டாரு தெளிவா தெரியுற நீர்ல இருக்கக்கூடிய முட்டை அப்படின்னு சொல்லிட்டாரு. தெளிவான நீர். கயதுல் சிறுமீன் சினை முட்டை. சினைனா முட்டை, முட்டை. 10 மணி டு 10:05 மாதிரி ஒரு இன்சோல் ஒன்று தாரும் பிள்ளைகள். முட்டை. நுண்ணிது, சிறியது. ஆயினும் அண்ணல் யானை அப்படிங்கிறது கொஞ்சம் வேகமாவே நோட் பண்ணி கொள்ளுங்க பிள்ளைகள். அண்ணல் யானை தலைமைத்துவம் உடைய யானை, தலைமைத்துவம் உடைய யானை, அண்ணல் யானை. அணிதேர். அண்ணல்ல தலைமைத்துவமா? அண்ணல் என்றா தலைமைத்துவம் பிள்ளைகள். அண்ணல் யானைங்கிறது தலைமை, அண்ணல்னா தலைமை அப்படின்னு அர்த்தம். சரியா? தலைவர், அண்ணல் என்றது தலைவர், தலைமைத்துவம் உடையவர் என்ற பொருள். ரைட். அண்ணல் யானை தலைமைத்துவம் உடைய யானை. அணிதேர் புரவி, 2 பொருள் இருக்குது. அணிதேர் புரவி உண்டு. அலங்கரிக்கப்பட்ட தேர், தேர் அலங்கரிக்கப்பட்ட தேர் அல்லது அணியாக நிற்கும் தேர், அணியாக நிற்கும் தேர். 2 பொருள். ஒண்ணு அலங்கரிக்கப்பட்ட தேர், அணிதேர் அப்படிங்கிறது. இன்னொரு பொருள் இருக்கு, அணியாக வரிசையாக நிற்கக்கூடிய தேர் என்ற பொருள். புரவி என்றா குதிரை, புரவி என்றா குதிரை. இது எங்களுக்கு தெரியும். காலாட்படை, ஆட்பெரும்படை, காலாட்படை மன்னருக்கு இருக்க நிழலாகுமே. நோட் பண்ணிட்டீங்களா? ஓ சார். ஓகே. சரி, எரேஸ் பண்றேன். தேம்படு பனை இப்ப பார்க்கலாம். பெரியோர் எல்லாம் பெரியோரும் அல்ல, சிறியோர் எல்லாம். அப்ப பெரிய உருவத்தால பெரியோர்கள் எல்லாம் பெரியோர்களும் அல்ல, உருவத்தால சிறியவர்கள் எல்லாம் சிறியவர்களும் அல்ல. இப்ப நாங்க பொருளை பார்க்கலாம். தேம்படு பனையின் திரள் பழுத்த ஒரு விதை. எப்படியா? இனிமை நிறைந்திருக்கக்கூடிய, தேன் போன்று இனிமை நிறைந்திருக்கக்கூடிய இந்த பனை மரத்தினுடைய ஒரு விதை வானத்தை நோக்கி வளமாக வளர்ந்திருந்தாலும் கூட ஒருவருக்கு இருக்க நிழலாகாது. பொருளா ஞாபகம் வச்சுக்கொள்ளாதீங்க, விஷயமா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. பொருளை பாடமாக்க வேண்டிங்கிற அவசியம் இல்லை. இந்த பாடத்தை மட்டும் சரியா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு பொருள் கேட்க மாட்டாங்க. சரியா? விடையை தான் கேட்பாங்க. அப்போ வானத்தை நோக்கி வளமாக வளர்ந்திருந்தாலும் ஒருவருக்கு கூட நிழல் தராது. ஆனால் தெளித்து எடுக்கக்கூடிய, அதாவது நசுக்கி அல்லது கிள்ளி என்று சொல்வதுதான் தெல்லிய என்று சொல்றது. ஆலம்பழத்தினுடைய ஒரு விதை தென்னீர் கயத்தில் சிறுமீன் சினையினும், தெளிவாக தெரியக்கூடிய குளத்திலே இருக்கக்கூடிய சிறிய மீனினது முட்டையும் பார்க்க சிறிய விதையாக இருந்தால் ஆயினும் அண்ணல் யானை. யாரெல்லாம் இருக்கிறாங்க? தலைமைத்துவமுடைய யானை, அலங்கரிக்கப்பட்ட தேர் அல்லது அணியாக நிற்கும் தேர், குதிரை படை, காலாட்படையோடு மன்னரும் இருக்கிறதுக்கு நிழலாகுமே. அதனால உருவத்துல பெருசா இருக்கிறவங்க எல்லாம் பெரியவரும் அல்ல, உருவத்தில் சிறியவர்கள் இருக்க வேண்டவர் சிறியவர் அல்ல. ஓகேவா? கிளியரா பிள்ளைகள் இந்த பாடல்? கிளியர் சார். ஓகே. இப்ப நாங்க அடுத்த பாடுக்குள்ள போயிடுவோம். இதுல இருக்கக்கூடியதை பார்ப்போம் நாங்க பொருளை. பாடலை மட்டும் முதலாவது எல்லா பாடலையும் பார்த்துட்டு அதுக்கான வினாவிடை பார்ப்போம். அடுத்து வாக்குண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்யுள் எடுத்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். அடுத்து வாக்குண்டாம் பாடல் எடுத்துக்கொள்ளுங்க. வாக்குண்டாம். ரைட், ஓகே. பேஜ் நம்பர் 6. 6 பிள்ளைகள் இருக்கு. ரைட். இப்போ இதுல ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த பாடலுடைய ஒரு கவாச்சிரும். அடக்கமுடையார் அறிவிலார் என்று எண்ணி கடக்க கருதவும் வேண்டாம், மடைத்தலையில் ஓடுமீன் ஓட உருமீன் வருவளவும் வாடி இருக்குமாம் கொக்கு என்று சொல்றோம். இப்ப அவையர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பிள்ளைகள் ஒரு சிலர் எங்கட வகுப்புலையும் சரி, எங்கட ஊர்லயும் சரி, எங்கட சுற்றத்திலையும் சரி அமைதியா இருப்பாங்க, யார்கிட்டையும் பேச மாட்டாங்க, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு காட்டிக்க மாட்டாங்க, அடக்கமா இருப்பாங்க.
ஆனா அவங்களுடைய வேலையை சரியா செஞ்சுட்டு போயிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு விடயத்தை தான் இங்க சொல்றாங்க. நான் எப்பயும் போயிட்டு எனக்கு தெரியும், என்னால முடியும், நான் வந்து இதை செய்ய போறேன், எப்பயுமே யார்கிட்டயுமே பேசிட்டு இருக்கவே கூடாது. அதான் சொல்றாரு, எப்பவுமே நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, என்னால முடியும், எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், எனக்கு தெரியும் என்று யார்கிட்டையும் நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கான நேரம் வரும், அந்த இடத்துல நீங்க என்ன செய்யணும், உங்களை நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே போலதான் அடக்கமுடையவர்களை அறிவில்லாதவங்க, முட்டாள்கள், அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. அடக்கமுடையார் அறிவிலார் என்று எண்ணி கடக்க கருதவும் வேண்டாம். மடைத்தலையில், அதாவது இந்த நீரோடுகின்ற வாய்க்கால், இது உங்களுக்கு தெரியுது, நீரோடுகின்ற வாய்க்காலிலே இந்த கொக்குங்கிற ஒரு பறவை என்ன செய்யும் அப்படின்னா, ஓடு மீன் ஓடா உரு மீன் வருவளவும் வாடி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓடு மீன் அப்படின்னா பிள்ளைகள் இந்த இடத்துல வந்து இருக்குது சிறிய மீன்கள். எப்பவுமே அந்த கொக்கு என்ன செய்யாதான், சின்ன சின்ன மீன்களை எல்லாம் பிடிச்சி டைம் வேஸ்ட் பண்ணாது. என்ன செய்யும், பெரிய மீன்களை தான் அது வந்து குறிவைத்து தாக்கும். தனக்கான எதிரி வரும் வரைக்கும் நீங்க காத்துருங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்காக எல்லாம் நீங்க என்ன செய்யக்கூடாது, உங்களுடைய டேலண்ட் அல்லது உங்களுடைய அந்த திறனை எல்லாத்தையும் வெளிக்காட்ட போகாதீங்க. இந்த உலகம் எப்படிப்பட்டது அப்படின்னா பிள்ளைகள், ஒருக்கனையோட திறமையை காட்டி வெளியில வந்துட்டீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க, நீங்க டெய்லி புதுசு புதுசா செய்யணும். அப்படி இல்லைன்னா நீங்க தோற்கப்பட்டவர்களாக கருதப்படுவீங்க. அதனால ஒரே அடியா உங்களுடைய திறமைகள் அனைத்தையும் கொட்டிடவே கூடாது. சரியா? இது தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. நீங்க வந்து கொஞ்சம் பிரபலம் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், நல்ல ஒரு பிரபலம் ஆயிட்டீங்க, ஏதோ ஒரு விஷயத்துல பிரபலம் ஆயிட்டீங்க அப்படின்னா ஒரே அடியா உங்க திறமை எல்லாத்தையும் காட்டிட போகாதீங்க. ஏன், இன்னொரு 10 நாள் கழிச்சு அன்னைக்கு ரொம்ப பேசிட்டு இருந்தாரு, ரொம்ப பெருசெல்லாம் காட்டினாரு, அவ்வளவுதானா, அவ்வளவுதான் முடிஞ்சா அவரு அப்படிங்கிற மாதிரி ஆகிடுவீங்க. அதனால திறமை இருக்கிறப்போ கொஞ்சம் கொஞ்சமா காட்டுங்க. அப்பதான் நீங்க உலகத்துல சிறந்த ஒருத்தராக கருதப்படுவீங்க. எல்லாருமே அப்படிதான். சரியா? பெருசா எதிர்பார்க்கும். நான் ஒண்ணு செய்ய 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 இன்னும் அவர்கிட்ட என்ன இருக்கு, இன்னும் என்ன இருக்கு, இன்னும் என்ன இருக்குன்னு தேடிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட உலகம். அதான் இங்க சொல்ல வராரு. அமைதியா இருக்கிறாங்க, அவங்களுக்கு எதுவும் முடியாது, அறிவில்லாதவங்கன்னு நினைச்சிடாதீங்க. அவங்க எப்பவுமே அவங்களுக்கான நேரம் வரும் வரைக்கும், தனக்கான எதிரி வரும் வரைக்கும் அவங்க காத்திருப்பாங்க. நாங்க எங்கட டேர்ம் எக்ஸாம்ல எல்லாம் நல்ல மார்க்ஸ் எடுத்திருக்க மாட்டோம். ஸோ ஒரு சிலர் சின்ன சின்ன மார்க்ஸ் எடுப்பாங்க. இது நடந்திருக்கு பிள்ளைகள். ஒவ்வொரு வருஷம் பெட்ஜ்லையும் நாங்கள் பார்ப்போம், அவங்களோட டேர்ம் எக்ஸாம் மார்க்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவா இருக்கும். இவங்கெல்லாம் எங்க பாஸ் பண்ண போறாங்கன்னு நினைச்சவங்க எல்லாம் நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்துட்டு போயிருவாங்க. நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கும்னு நினைச்ச பிள்ளை படுமோசமா ரிசல்ட்ஸ் எடுத்திருக்கும். அதனால காட்ட வேண்டிய இடம் எங்கங்கிறது இருக்குல்ல. சரியா? நான் காட்ட வேண்டியது எங்க, ஃபைனல் எக்ஸாம். அப்ப அதுக்கு நீங்க ப்ரிப்பேர் ஆகுங்க. எப்பயும் நீங்க போய் காட்டிட்டு இருக்க வேண்டியதில்லை, எப்பயும் நிரூபிச்சுட்டே இருக்க வேண்டியதில்லை. முடிஞ்ச மட்டும் வீடியோ ஆன் பண்ணிக்கொள்ளுங்க, கொஞ்சம் வீடியோ ஆன் பண்ணிக்கொள்ளுங்க முடிஞ்சவங்க. ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. ஏன்னா நான் தனியாக கதைக்கிற மாதிரி இருக்கும்ல, அதான் கொஞ்சம் வீடியோ ஆன் பண்ணீங்கன்னா நான் உங்களோடய கன்வே ஆகுவேன், உங்களோடய நான் போயிட்டு இருப்பேன். ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஃபோக்கஸ் மோட் போடப்பட்டிருக்கு, என்னால் மட்டும்தான் உங்களை பார்க்க முடியும். அதனால நீங்கள் பயமில்லாமல் போடலாம். சரியா? ரைட். கடைசி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். குரூப்பில் இருக்கிறவங்க பிள்ளைகள், கேர்ள்ஸ் ஆர் பாய்ஸ் யாராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க. நான் ஒரே ஒருத்தரை மட்டும் லீவ் பண்ணியிருந்தேன். ஒரு கேர்ள் உனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சு அனுப்பியிருந்தாங்க. யாராவது அவங்களுக்கு தவறுதலாக மெசேஜ் பண்ணியிருந்தா உடனடியாக நான் வந்து குழுமத்திலிருந்து நீக்கப்படுவீங்க. கட்டணம் செலுத்தி இருந்தாலுமே கூட அவங்கள நாங்கள் உடனடியாக நீக்கிடுவோம். சரியா? அதனால கல்வி சார் நடவடிக்கைகள் சம்பந்தமாக மட்டும் கண்டெக்ட் பண்ணுங்க, என்னையே மட்டும். சரியா? மற்றவங்களை யாரும் கண்டெக்ட் பண்ணாதீங்க. ஸோ எனக்கு மெசேஜ் ஒன்று போடுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அதனால நீங்கள் ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. ஸோ அதை மட்டும் தான் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிற ஒரு ரிக்யூஸ்டாக கேட்டுக்கொள்கிறேன். சரி? அது என்னன்னா பல வருஷம் நான் ஆன்லைன் கிளாஸ் செஞ்சுட்டு வரேன்ல, அதனால் அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் வரும். ஸோ அதை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்க. ஓகே ஓகே. ஏன்னா நல்ல பிள்ளைகள் எல்லாருமே, ஏனென்றால் ஒரு சில ஆன்லைன் கிளாஸஸ்லாம் ஸ்டார்ட் பண்ண உடனேக்கே நான் மைக் ஆஃப் பண்ணிடுவேன். ஆனால் இன்றைக்கி நான் மைக் ஆஃப் பண்ணலை. ஏன்டா ஓகே எல்லாருமே எனக்கு டிஸ்டர்ப் பண்ணலை. ஸோ எல்லாருமே என்னோட நல்லா போறீங்க, அதனால நான் ஒன்றும் மைக் ஆஃப் பண்ணலை. ஸோ அதை எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்குது. ஓகே, தேங்க்யூ. இப்போ நான் விஷயத்துக்குள்ளே போயிடும். அப்போ இங்கே அடக்கமுடையோர் அறிவிலார் என்று எண்ணி கடக்க கருதவும் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு பாடல் நாங்கள் விளக்கம் தெரிஞ்சிருக்கோம். இப்போ நாங்கள் பாடுக்குள்ளால போவோம். சரி. அடக்கமுடையவர்கள் சந்தி பிரிச்சிடுறேன். அடக்கம் உடையார் உயிர்மை என்று சொல்லக்கூடியது எப்படி வந்திருக்கும், இந்த மூ என்று சொல்லக்கூடிய எழுத்த அடக்கம் சக உடையார். எப்படி மூணாவை பிரிச்சா இம்மு கூட்டல் ஊ, முதலாவது சொல்லோட கடைசி எழுத்தா இம்மு, இரண்டாவது சொல்லோட முதல் எழுத்தாவும் வரும். இததான் உயிர்மை பிரிப்பு என்று சொல்லுவோம் சந்தி பிரிப்புல. விளங்குச்சா பிள்ளைகள்? அப்போ இந்த உயிரெழுத்து மெய்யெழுத்தா, இந்த உயிர்மை எழுத்தை மட்டும் மெய்யெழுத்து உயிரெழுத்தா மட்டும் பிரிச்சு விட்டாலே
இந்த செய்யுள்கள்ல 80% உங்களுக்கு பிரச்சனை முடிஞ்சது. அடக்கமுடையார், அறிவிலர். இந்த இடத்துல ரேனாவை பிரிச்சா பிள்ளைகள் என்ன வரும்? ரே என்று எழுத பிரிச்சா இரு கூட்டல் ஏ. சரியா? அறிவிலர் என்றெண்ணி. அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இரு கூட்டல் ஏ. கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க, இந்த இடத்த மட்டும் சரியா பார்த்துக்கொள்ளுங்க. அறிவிலர் என்று சொல்லி இருக்குது, இது முதலாவது சொல். அடுத்த சொல் ஏ என்று இருக்குது. இங்க ரேனா வந்து இருக்குதா? ரே என்ற சொல்ல நாங்க பிரிச்சா இரு கூட்டல் ஏ. அப்போ அடுத்த சொல் எண்ணி என்று வந்துடும், எண்ணி. ஆனா இந்த வல்லின மெய்யெழுத்து மட்டும் தனி ஒற்றெழுத்தா நிற்கும். அப்ப வல்லினமை தனி ஒற்றெழுத்தா நின்றா இந்த எழுத்தோட என்ன எழுத்து சேரும் பிள்ளைகள்? யாருக்கு ஞாபகம் இருக்கு? என்ன எழுத்து சேரும்? ஞாபகம் இருக்கா? வெரி குட். உயிரெழுத்து உ. அப்போ இரு கூட்டல் உ ரு. அப்ப எப்படி வரும் பிள்ளைகள்? இப்ப பாத்தீங்களா? என்று எண்ணி என்று சொல்லி வரும். சரியா? என்று எண்ணி என்று வரும். அறிவிலர் என்று எண்ணி. சரியா? இதான் அந்த சந்தி பிரிப்பு. சரியா அந்த 4 இல்லாட்டி 5 விடயங்களை மட்டும் விளங்கிட்டாலே போதும். கருதவும் வேண்டாம், இதுல மட்டும் இம் தோன்றும். மடைத்தலையில் ஓடு மீன் ஓட உருமீன் வருவளவும் வாடி இருக்குமாம் கொக்கு. உருமீன், உரு அப்படிங்கிறது வந்து உரிச்சொல். தேவையான இடத்துக்கு தேவையான பொருளை தரும். சரி, இப்ப நாங்க பொருளை பார்த்துருவோம். ஆமாமா, எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்கப்பா. அறிவிலர்ண்டா அறிவுடையவரா அறிவில்லாத? அறிவிலர் அப்படின்னா அறிவில்லாதவர்கள். அடக்கமுடையவர்கள் அறிவில்லாதவர்கள் என்று எண்ணி. எப்படி? அடக்கமா இருக்கிறாங்க, யார்கிட்டையும் பேச மாட்டேங்கிறாங்க, எதையுமே செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு நினைச்சு இவனுக்கு எதுவுமே தெரியாதப்பா அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்கன்னு சொல்றாங்க. கிளியரா? அடக்கமுடையார், அடக்கமுடையவர்கள் அறிவில்லாதவர்கள் என்று எண்ணி கடக்க கருதவும் வேண்டாம். பாருங்க, கடக்க என்பது பிள்ளைகள் வெற்றி கொள்ள. வெற்றி கொள்ள எழுதி கொள்ளுங்க இந்த இடத்து. வெற்றி கொள்ள. கருதவும், கருதவும்னா பிள்ளைகள், கருதவும் என்பது நினைக்கவும் வேண்டாம். கருதவும் என்றா நினைக்க. வேண்டா அப்படின்னு இருக்குது, வேண்டாம்னு முடியும். நினைக்கவும் வேண்டாம். மடைத்தலை அப்படிங்கிறது நீர் ஓடும் வாய்க்கால் அல்லது குளம், ஏதோ ஒன்று வச்சுக்கலாம். மடைத்தலை அப்படிங்கிறது நீர் ஓடுகின்ற அந்த வாய்க்கால், அந்த நீர் செல்லுகின்ற அந்த வழியை சொல்லுவோம், வாய்க்கால். ஓடு மீன் என்பது, நோட் பண்ணி கொள்ளுங்க, ஓடு மீன் சிறிய மீன். சிறிய மீன். உருமீன் என்பது பெரிய மீன். ஓடு மீன் ஓட, சிறிய மீன்கள் எல்லாம் ஓட விட்டு பெரிய மீன் வரும் அளவும் வரும் வரைக்கும் வாடி இருக்குமாம். வாடி இருத்தல், காத்திருத்தல். காத்திருப்பு. எது? கொக்கு என்ற ப. சரியா? அடக்கமுடையவர்கள் எல்லாம் அறிவில்லாதவர்கள் என்று எண்ணி அவர்களை வெற்றி கொள்ள நினைக்க வேண்டாம். அடக்கமுடையவர்களை அறிவில்லாதவர்கள் என்று எண்ணி கடக்க என்பது வெற்றி கொள்ள கருத நினைக்க வேண்டாம். நீர் ஓடுகின்ற வாய்க்காயில், மடைத்தலையில் சிறிய மீன்களை எல்லாம் ஓடவிட்டு பெரிய மீன் வரைக்கும் காத்திருக்கக்கூடிய கொக்கு, அது போன்றவர்கள் இவர்கள் தனக்கான எதிரி வரும் வரைக்கும் காத்திருப்பார்கள். கிளியரா அந்த பாடல்? இதுக்கான பொருளை பார்ப்போம். ரைட். கொக்கு பறவையானது நீரோடும் வாய்க்காலிடத்தில் சிறு மீன்களை ஓடவிட்டு பெருமீன்கள் வரும் வரைக்கும் வாட்டமுடன் காத்திருக்கும். அதுபோல என்ன அணி? உவமை அணி. தமக்கு தகுதியான எதிரிகள் எதிர்ப்படும் வரை அங்கிருக்கும் என அடங்கி இருக்கும் குணமுடையோர்கள் அறிவில்லாதவர்கள் என்று கருதி அவரை வெற்றி கொள்வதற்கு நினைக்க வேண்டாம் அப்படின்னு முடிச்சிருக்காங்க. கிளியரா பிள்ளைகள் இந்த பாடல்? ஓகே, ஒரு 5 நிமிடம் உங்களுக்கு ஒரு சின்ன இன்டர்வல் ஒன்று தரேன் பிள்ளைகள். 10:05 ஸ்டார்ட் பண்ணுவோம். கட் ஆகாதீங்க, லிங்க்ல இருங்க. சரி, 5 நிமிஷம் ஸ்டார்ட் பண்ணுவோம்.
சார். சரி, ஓகே, நான் பார்க்கலாம். சொல்லுங்க பிள்ளை. ஓகே, நாங்கள் அடுத்த பாடலுக்குள்ளால போகலாம். ஸோ தொடர்ந்து இப்போ என்ன, நான் உங்களுக்கு படிப்பிக்கிற ஸ்டைல் அல்லது உங்களுக்கு நான் படிப்பிக்கிறது விளங்குதா அப்படின்ட்டு சொல்லி. ஓ சார். ஓகே, கிளியர். எல்லாருக்கும் விளங்குதா பிள்ளை? விளங்குறவங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் என்னை கேட்டுக்கொள்ளலாம். ஓகே, எனக்கு விளங்குது அப்படின்னா நீங்கள் கண்டினியூவாக என்னோட கிளாஸில் ஜாயின் பண்ணி கொள்ளலாம். ஸோ நீங்கள் மெசேஜ் வந்து Okay, போடுங்க, sir. மேனேஜ்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. நினைக்கிறேன் ஒரு சில மாணவர்களுக்கு மட்டும் கால் பண்ணியிருப்பாங்க. நினைக்கிறேன் ஒரு 200 மாணவர்களுக்கு பேசினாங்க. ஸோ ஒரு சிலருக்கு ஜாயின் பண்ண முடியாமல் போயிருக்கலாம். அவங்களுக்கு எப்பயும் எதுக்கும் ரெடி பண்ணி தான் வச்சுருந்தேன். பட் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஒரு 80 மாணவர்கள்ட்ட ஜாயின்ட் ஆகிருக்கீங்க. மற்றவங்க ரெக்கார்டிங் பாருங்கள், ரெக்கார்டிங் டெய்லி தருவேன் பிள்ளைகள். ஜாயின்ட் ஆகணுமா இருந்தால் நீங்கள் மெசேஜ் ஒன்று போட்டு வைங்க. ஸோ உங்களுக்கு பேமெண்ட் டீட்டெயில்ஸ் அனுப்புவாங்க. பேமெண்ட் போட்ட பிறகு கட்டண வகுப்பில் உங்களை இணைச்சிக்கொள்வாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான ஒரு மொபைல் ஆப் கிடைக்கும் பிள்ளைகள். அதில் உங்களுக்கான ஐடி கார்டும் கிடைக்கும். யூசர் நேம் பாஸ்வேர்டு அடித்து ஐடி கார்டு ஒன் பண்ண பிறகு உங்களுக்கான ரெக்கார்டிங். ஸோ கட்டணம் கட்டினவங்களுக்கு நான் உங்களுக்கு தனியாக உங்களுக்கு ரெக்கார்டிங் அனுப்பிவிடுறேன். ரெக்கார்டிங் அதே போல் வெப்சைட் சம்பந்தமான விடயங்கள் எல்லாம் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தணும். உங்களுக்கான தனி வீடியோ ஒன்று போடுறேன். இன்றைக்கி எங்களுக்கு நேரம் பத்தாது, நிறைய விஷயங்கள் சொல்லலாம் வந்தேன். பட் கொஞ்சம் விளங்கப்படுத்தணும் தானே பாடங்களை, இல்லை நான் சொல்லியெல்லாம் போயிட்டது. அது சம்பந்தமான விடயங்கள் உங்களுக்கு தனியாக ஒரு யூடியூப் வீடியோவை நான் அனுப்புகிறேன் பிள்ளைகள். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க, சரியா? ரெண்டாவது விடயம், இது முதலாவது பேட்ச். ரெண்டாவது பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுவோம். ரெண்டாவது பேட்ச் 10 மணிலேருந்து 11:30 மணி வரைக்கும் நடக்கும், சரியா? இப்போ உங்களுக்கு டைம் ஏதாவது இஷ்யூ இருக்கிறவங்க அதில் ஜாயின் பண்ணலாம். இன்னொரு விடயம், இந்த கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணவங்க இப்போ இதில் வந்து நீங்கள் கட்டணம் செலுத்தி ஜாயின் ஆனீங்கன்னா அடுத்த பேட்ச்லேயே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், சரி? அப்போ அடுத்த பேட்ச்லேயே நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணலாம். அதுக்கான எக்ஸஸும் உங்களுக்கு கொடுப்போம். அப்போ 2 குரூப்புக்கும் வந்து நாங்கள் இப்போ மறுகையும் நீங்கள் ஒரே பாடத்தை படிக்கலாம், அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மொத்தம் 30 பிடிஎஃப் இருக்குது பிள்ளைகள். பிடிஎஃப் 30ஐயும் பிரிண்ட் எடுத்துக்கொள்ளுங்க. மொத்தமாக எல்லாம் ஒரு 500 பக்கங்கள் வரும், சரியா? டியூட் ரெண்டுமே சேர்த்து 500 பக்கங்கள் வரும். ஸோ அதை நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் பிடிஎஃபாக வச்சுக்கொள்ளலாம், அது பிரச்சனை இல்லை, ரைட்? ஓகே, இப்போ அடுத்த பகுதிக்குள்ளே போயிடும். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் செட் பாக்ஸில் போட்டு வைங்க. நாங்கள் கடைசியாக செட் பாக்ஸ் பார்க்குறேன் பிள்ளைகள். ஏதோ மெசேஜ் போடுறீங்க. ஓகே, எல்லா மெசேஜ் ஒன்று போட்டு வைங்க. நாங்கள் மெசேஜை கடைசியாக நான் எல்லாத்துக்கும் பேசுகிறேன். ஓகே, அடுத்து நாங்கள் அடுத்த பாடலுக்குள்ளால வந்துடுவோம். அடுத்த பக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். திரிகடுகம் அப்படிங்கிற ஒரு பாட அலகு. திரிகடுகம் ஒருவேளை இன்றைக்கு எங்களுக்கு 10:40 தாண்டிட்டது அப்படின்னா 10:30 மணி 10:40 தாண்ட நாளைக்கு ஒரு கிளாஸ் இருக்கும் பிள்ளைகள். நாளைக்கு இன்னொரு சின்ன பகுதி எங்களுக்கு இருக்கும். ஸோ அது கொஞ்சம் ரெடி ஆகிக்கொள்ளுங்க. ஏன்னா முதல் நாள் கொஞ்சம் எங்களுக்கு டைம் எடுக்கும், சரியா? கொஞ்சம் பெரிய பகுதி அப்படிங்கிற டைம் எடுக்கும். அது கொஞ்சம் ரெடி ஆகிக்கொள்ளுங்க. ஒருவேளை நாளைக்கு கிளாஸ் போட்டா சரியா போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். பாடல் திரிகடுகம் அப்படிங்கிற ஒரு பாடல். ஸோ இங்க இந்த பாடலை பாடுறார் எங்கட நல்லாதனார் சங்கமருவிய காலத்தினுடைய ஒரு பாடல். என்ன பாடுறார் அப்படின்னா, கணக்காயர் இல்லாத ஊரும். இப்ப கணக்காயர் அப்படிங்கிறது வந்து ஆரம்பத்துல வந்து மனனம் செய்யக்கூடியவர்கள். ஏன்னா ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாம் எப்படிப்பட்டவங்கன்னா மனப்பாடம் செஞ்சு ஒப்புவிக்கக்கூடியவங்க. ஏன்னா இப்ப இருக்க டீச்சர்ஸ் அப்படி இல்லை, மனப்பாடம் செய்யணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நான் சொல்ல நம்ம யாருக்குமே இப்ப மனப்பாடம் செய்யறது விருப்பம் இல்லை. இப்ப அந்த மாதிரி மனப்பாடம் செய்து ஒப்பிக்கக்கூடியவர்கள் தான் ஆரம்ப கால டீச்சர்ஸ். இப்போ அப்படி இல்லை, மாறிட்டாங்க. இப்ப கணக்காயர் இல்லாத ஊரும், ஆசிரியர்கள் இல்லாத ஊர்ல நீங்க வாழாதீங்க. பிணக்கருக்கு இல்லாத அவைக்களம், ஏன்னா மூத்தோரை கொண்டிருக்காத அவைக்களம், பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய மூத்தோரை இல்லாத அவைக்களம், பார்த்து உண்ணும் தன்மை இல்லாத அயலிருப்பும், இம்மூன்றும் நன்மை பயத்தலிலர். இப்ப நான் அந்த போட்டோஸ் வந்து இங்க காட்டியிருக்கிறேன். முதலாவது, கணக்காயர் இல்லாத ஊர், ஆசிரியர்கள் இல்லாத ஊர்ல இருக்காதீங்க. ஏன்னா எதையுமே உங்களால தெரிஞ்சு கொள்ள முடியாது, முட்டாள்களாக மாறிவிடுவார்கள். ஆசிரியர் இல்லாத ஊரில் வாழ வேண்டாம், கணக்காயர் இல்லாத ஊரும். பிணக்கருக்கு மூத்தோரை இல்லா அவைக்கலன். ஏன்னா பிணக்கு அப்படின்னா பிள்ளைகள் பிரச்சனை அப்படிங்கிறது மட்டும் இல்லை, நாங்க சொல்ல வரல. பிரச்சனைனா ஒருத்தருக்கு இடையிலான சண்டை, அதை மட்டும் சொல்ல வரல. பிரச்சனைங்கிறது வந்து எங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் ஏற்படுதுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அப்ப எங்களுக்கு ஏற்படுகின்ற சந்தேகங்களை தீர்த்து வைக்க தெரியாத ஒரு அவைக்களம் இல்லை அப்படின்னா எங்களுக்கு அது பிரச்சனை. இப்ப நான் அடிக்கடி சொல்லுவேன், பூமி தட்டையானதா இல்லாட்டி கோள வடிவமானதா பிள்ளை? பூமி கோள வடிவமானது தானே. அப்ப நாங்க சின்னதுல என்ன நம்பிட்டு இருந்திருப்போம், பூமி வந்து தட்டையானது, அதுக்கு மேலதான் நாங்க நின்றுட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு. ஒரு சிலருக்கு டவுட் வந்திருக்கலாம், சார் தட்டையானது கோள வடிவமானதுன்றா நாங்க கீழே விழுந்திருக்க மாட்டோமா? கோலம் சுத்திட்டு தானே இருக்கு, அதுக்கு மேல தானே விழுந்துட மாட்டோமா?
இப்படியெல்லாம் நிறைய பேருக்கு டவுட் ஈர்ப்பு வந்து இருக்கும். டவுட் ஈர்ப்பு சக்தி இருக்கனால இப்ப தெரியும். நான் ஆரம்பத்தில் நினைச்சிருப்போமா இல்லையா? நானே நினைச்சிருக்கிறேன். சின்னதுல நினைச்சிருப்போமா இல்லையா? எங்களுக்கு யாரும் சொல்லி கொடுக்காம அந்த அந்த பிரச்சனையை தீர்த்து கொள்ளாம நாங்க டவுட்ல இருந்திருப்போம் கண்டிப்பா எல்லாருமே. இப்பவும் ஒரு சிலருக்கு இருக்கக்கூடும். சார் கோல வடிவமானதுன்ற தலையில சுத்திட்டு கீழே விழுந்துட மாட்டோமா அப்படிங்கிற டவுட் இருக்கும். ஆனா என்ன காரணம்? ஈர்ப்பு சக்தி அப்படிங்கிற ஒரு சக்தி இருக்கனால தான் கீழே விழ மாட்டேங்கிறோம். உதாரணத்துக்கு காந்தம் இருக்குல்ல, காந்தத்துல எந்த பக்கம் இப்படி ஒட்டி வச்சாலும் அதில் இருக்கக்கூடிய ஆணியோ அல்லது இரும்போ கீழே விழாது. அதே போலதான் நாங்களும் பூமியில இருந்து கீழே விழ மாட்டோம். எங்க அந்த பூமியில இருக்கக்கூடிய ஈர்ப்பு சக்தினால். இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சு, எங்களுடைய குழப்பம் தானே, இது ஒரு பிரச்சனை தானே, இதுவும் ஒரு பிரச்சனை. இதை தீர்த்து வைக்க தெரியாத ஒரு அவைக்கலன் இருக்குதுன்னா அது உங்களுக்கு அது நன்மை இருக்காது. அப்ப முரண்பாடுகளையும் கூட சண்டை ஒரு முரண்பாடு, ஏதாவது ஒரு முரண்பாடு, அதை தீர்த்து வைக்க தெரியாத ஒரு அவைக்கலன் இல்லைன்னா அங்க இருக்காதீங்க. மூன்றாவது, பார்த்து உண்ணும் அயலிருப்பும். பார்த்து உண்ணும் அயலிருப்பும் அப்படிங்கிறாங்க. பார்த்து உண்ணுதல் அப்படின்னா பகிர்ந்து உண்ணுதல் நீங்க கொடுத்திருக்கிறாங்க. உண்மையான பொருள் என்னன்னா, மற்றவர்களுக்கு உணவு இருக்கின்றதா என்பதை பார்த்து உண் அப்படிங்கிறாங்க. முதலாவது யாருக்கு சாப்பாடு வைக்கணுமா? பிதிர்களுக்கு, இறந்தவர்களுக்கு சாப்பாடு வைக்கணுமா. நாங்க சாப்பிடுற சாப்பாடு சொல்றாங்க. ரெண்டாவது, தேவர்களுக்கு சாப்பாடு வைக்கணுமா. அவங்களுக்கு மிச்சம் இருக்கா சாப்பாடு. நாங்க சாப்பிட எடுக்கிறதுக்கு முன்னாடி நாங்க முதலாவது எங்கட இறந்தவர்களுக்கு பிதிர்களுக்கு படைக்கணும். ரெண்டாவது விடயம் யாருக்கு படைக்கணும்? எங்கட தேவர்களுக்கு, கடவுள்களுக்கு படைச்சிருக்கணும். மூன்றாவது, விருந்தினர்களுக்கு இருக்குதா. எங்க வீட்டுக்கு யாரும் வருவாங்க, உடனே வந்துட்டாங்கடா எப்படி சாப்பாடு கொடுக்கறது? விருந்தினருக்கு சாப்பாடு இருக்குதா, பார்த்திருக்கியா? அடுத்து உறவினர்களுக்கு, எங்கட பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க, எங்கட சொந்தம், எங்கட பந்தம், பக்கத்து வீட்டு அவங்களுக்கு சாப்பாடு இருக்குதா. அடுத்துதான் உங்களுக்கு இருக்குதான்னு பார்க்கணும். பிதிர்கள், தேவர்கள், விருந்தினர், உறவினர் தான் என்ற அடிப்படையில உணவு இருக்கின்றதா என்பதை பார்த்து உண் என்று சொல்லி வள்ளுவரும் சொல்றாரு, நல்லாதனாரும் சொல்றாரு. தான் பார்த்து உண்ணுதல். அப்ப மற்றவர்களுக்கு உணவு இருக்கின்றதா என்பதை பார்த்து அவர்களுக்கும் பகிர்ந்து வைத்துவிட்டு நீ உன்னுடைய உணவை சாப்பிடு. அப்படி இல்லாத ஊர்ல நன்மையே இருக்காது, நன்மை பயத்தல் இல்ல அப்படின்னு சொல்றாரு. கிளியரா இந்த பாடல்? ஏன்னா முதலாவது விடயம், ஆசிரியர் இல்லாத ஊர் நன்மை பயக்காது. ஏன்னா பிரச்சனைகளை, பிணக்குகளை தீர்த்து வைக்காத ஊர் நன்மை பயக்காது. மற்றவர்களுக்கு உணவு இருக்கிறதா என்று பகிர்ந்து கொடுத்து அல்லது பார்த்து விட்டு சாப்பிடாத அயல் இருப்புல யாராவது இருக்கிறாங்களா, அந்த வீட்டுல கண்டிப்பா இருக்காது, அந்த ஊர்ல கண்டிப்பா இருக்காத அப்படிங்கிற மாதிரி நல்லாதனார் சொல்றார். இந்த இமேஜஸ் கொஞ்சம் விளங்கப்படுத்தும் நினைக்கிறேன். இப்ப இந்த கோர்ஸ்ல தான் முதலா நாங்க படிப்பிக்கிறோம். இப்ப மகாபாரதம் மட்டும் எங்களோட கிளாஸ்ல இருக்கிற பிள்ளைகளுக்கு நான் படிப்பிச்சேன். இந்த இமேஜஸ் எல்லாம் போட்டு உங்களுக்கான வீடியோஸும் நிறைய இருக்குது. நான் அடுத்து நாவலர் இருந்தார் வர்றதுக்கு முன்னாடி நாவலர் இருந்தார் கார்ட்டூனை பார்த்துட்டு வந்துருங்க. இதுக்கான சில வீடியோஸும் இருக்கு, பிள்ளைகள் பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா வீடியோலாம் எங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறதுக்கான டைம் இங்கே இல்லை. அப்போ அதனால அதை கொஞ்சம் நீங்க பார்த்துட்டு கிளாஸ்க்கு வந்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரியா? ரைட். இப்போ பார்ப்போம். கணக்காயர் என்பது என்ன பிள்ளைகள் சொல்லுங்க பார்ப்போம். கணக்காயர் யாரு? வெரி குட். ஆசிரியர்கள் இல்லாத ஊர். பிணக்கு என்பது பிரச்சனை அல்லது முரண்பாடு இல்லாத ஊர். அறுக்கும் என்றால் தீர்த்து வைக்கும். அறுக்கும் தீர்த்து வைக்கும். எழுதிக் கொள்ளுங்க. அறுக்கும் என்பது தீர்த்து வைக்கும். மூத்தோர் என்பது தெரியும், பெரியோர். அவைக்கலன் என்பது சபை. பார்த்து என்பது பல பொருள் இருக்குல்ல. பகிர்ந்து என்றே நீங்க போட்டுக்கொள்ளுங்க. ஏன்னா பகிர்ந்து என்றே போட்டுக்கொள்ளுங்க இந்த இடத்துல. ஏன்னா அதுதான் உங்களுக்கு வருது. பகிர்ந்து வைத்தல் யார் யாருக்கு? பிதிர்கள், தேவர்கள், விருந்தினர், உறவினர், தான் என்ற 5 அடிப்படையில் அந்த 4 பேருக்கும் சாப்பாடை வச்சுட்டு தான் நாங்க டெய்லி சாப்பிடணுமா? இப்படி நாங்க சாப்பிடுறோமா? இப்படி யாராவது சாப்பிடுறோமா? நாங்க பிதிர்களுக்கு வச்சுட்டு, கடவுளுக்கு வச்சுட்டு, வீட்டுக்கு யாராவது விருந்தினர் வந்துட்டா, இப்ப நாங்க இரவுக்கு 9 மணிக்கு சாப்பிடுறோம்னு வச்சுக்கொள்ளுங்க பிள்ளை. இரவு 9 மணிக்கு சாப்பிட்டு எல்லாம் முடிச்சிட்டோம். பன்னைக்கான சாப்பாடு முடிஞ்சிட்டது. உடனே ஒருத்தர் கால் பண்ணி உங்களோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறேன், இரவு பஸ் என்ன கிடைக்கல, உங்களோட வீட்டை இன்னைக்கு தங்கிட்டு போறதுக்கு வந்துட்டு இருக்கிறேன்னு கால் பண்ணிட்டேன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அவன் மறுக நாங்க அவருக்கு சாப்பாடு செய்யணும். என்னால விருந்தினருக்கு டெய்லி வச்சுட்டே சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. நாங்க அப்படி வச்சுட்டு சாப்பிடுறது இல்லை. அப்ப அப்படி சொல்றாங்க. யார் சொல்றா? நல்லாதனார் சொல்றா. சரியா? ரைட். பார்த்து உண்ணும். என்னப்பா? வள்ளுவரை சொல்றாரு. அதான் சொல்றேன், வள்ளுவர் அதான் சொல்றார். சரி, வள்ளுவரும் சொல்றார்.
வள்ளுவர் தான் முதல் சொன்னார், அதுக்கு பிறகுதான் இவர் சொல்றார், வள்ளுவரை பார்த்தா அவர் சொல்றார். சரியா? ரைட், ஓகே. முதல் சொன்னேன், இப்ப பார்த்து உண்ணும் தன்மை இல்லார் அயல் இறப்பும் இம்மூன்றும் நன்மை பயத்தலில. என்னவா? இந்த 3 விடயங்களும் நன்மை பயக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரைட், இப்ப நாங்க அடுத்த பாடலுக்குள்ள போயிருவோமா? கிளியரா பிள்ளைகள் இந்த பாடல்? ஓம் சார். ஓகே ஓகே, இது பொருளை வாசிப்போம். அறிவு நூல்களை கற்றுத்தரும் ஆசிரியர்கள் இல்லாத ஊரும் மனிதர்களுக்கு இடையிலான முரண்பாடுகளை அகற்றும் அறிவும் அனுபவமும் மிக்க பெரியோர்களை கொண்டிராத சபையும் மற்றவர்களுக்கு பகுத்து கொடுக்கும் அல்லது பகிர்ந்து கொடுக்கும் உண்ணும் குணம் இல்லாத அருகில் இருத்தலும் இம்மூன்றும் ஒருவருக்கு நன்மை பயக்காது அப்படின்னு சொல்றாங்க. மைக்கை கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகள், தேவைண்டா ஆன் பண்ணுங்க. ரைட், அடுத்து 5வது பாடல். சரியா பிள்ளைகள்? நாளைக்கு ரெடி ஆகிக்கொள்ளுங்க. ஏன்னா இப்போ எங்களுக்கு டைம் 10:15. சரியா? 10:15 நாங்க நாளைக்கு வகுப்புல எங்களுக்கு அடுத்த நாள் எங்களுக்கு நாளைக்கு ஒரு வகுப்பு நாங்கள் போட வேண்டி வரும். இப்போ நாளைக்கு வகுப்புல கொஞ்சம் நாங்கள் பார்த்துக்கொள்ளுவோம். ஏன்னா இந்த பகுதி இன்றைக்கு நிறைவு செஞ்சு கொள்ள முடியாது. அப்போ நாளைக்கு உங்களுக்கு ஒரு வகுப்பு இருக்கும், அதுக்கு கொஞ்சம் தயாராகி கொள்ளுங்க. இப்போ இந்த 2 நாள் வகுப்புகள் அதில் வரும். என்ன ஒரே நாளில் எங்களுக்கு இந்த முதல் பகுதியை முடிக்கல, ஏனைய பகுதிகள் முடிச்சு கொள்ளலாம். முதல் நாள் பகுதி கொஞ்சம் இந்த முதல் பேசுறதுக்கு எங்களுக்கு டைம் எடுத்தனால முழுமையாக முடிச்சு கொள்ள முடியாது. சரியா? அதனால எங்களுக்கு 1.5 மணி நேரத்துக்கு மேலே உங்களால் ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்றதுக்கு கஷ்டம். அதனால 1 ஹவர் தான் ஒரு கிளாஸை நாங்கள் எடுக்கலாம், முடிஞ்சால் 2 ஹவர் போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸ்னால எல்லாருக்கும் எங்களுக்கு அந்த இது கொஞ்சம் பார்த்து கொள்றது கஷ்டம்தான். அதனால நாளைக்கும் உங்களுக்கு ஃப்ரீ லிங்க்னு அனுப்புவேன், பிள்ளைகள் ஜாயின்ட் ஆகிக்கொள்ளுங்க. சரியா? ரைட், ஓகே. அப்போ உப்பில்லா கஞ்சியினை உண்ணும் அறுசுவை போல் தப்பிய கந்தை பீதாம்பரம் போல் ஒப்பும் பனையோலை பாயில் படுத்துறங்கும் வாழ்வார் மனம் கொண்டதுதான் மாளிகை அப்படின்னு சொல்றோம். இல்லை என்ன சொல்ல வாரார் அப்படின்னா, மனசு தான்ப்பா வாழ்க்கை. நான் என்னதான் நாங்க பெரியதா இருந்தாலும் என்னுடைய மனசை பொறுத்து தான் என்னுடைய வாழ்க்கை அமைய போகின்றது என்பதை சரிபுதீன் அவர்கள் எங்களுக்கு ரொம்ப அழகா எடுத்து வச்சிருக்கிறாங்க. நான் மாளிகையில வாழ்றேன், ஏன்னா கூட கோபுரத்துல இருக்கிறேன், எல்லாம் எனக்கு இருக்கு, ஆனா நிம்மதியா இருக்கிறாங்களா அப்படிங்கிறதான் நீங்க சொல்லியிருக்கிறார். ஆனா ஒரு சிலர் சில குடிசைகள்ல இருப்பாங்க, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு உணவு இல்லை, ஒரு கஞ்சி கூட எங்களுக்கு இல்லை, குடிக்கிறதுக்கு இல்லை, ஆனாலுமே நிம்மதியான வாழ்க்கை. ஒரு சிலருடைய வாழ்க்கை நல்ல பணம் இருக்கும், காசு இருக்கும், எல்லாம் பட்டம் பதவி எல்லாம் இருக்கும், நிம்மதி இல்லாத வாழ்க்கை. அப்ப இங்க சொல்றப்படுற விடயம் என்ன அப்படின்னா, எனக்கு எவ்வளோ பெரிய மாளிகை இருந்தாலும் எனக்கு அது தேவையில்லை, ஒரு சின்ன குடிசையா இருந்தாலும் எனக்கு இதுதான்ப்பா பெருசு அப்படின்னு வாழ்ற வாழ்க்கை தான் மனம் கொண்டதுதான் மாளிகை. என்னுடைய மனசு தான் இது குடிசையா இல்லாட்டி அது மாளிகையாங்கிறத தீர்மானிக்கிற ஒன்று. நான் இருக்கிற வீடு தான்ப்பா எனக்கு மாளிகைன்னு உங்க மனசு நினைச்சிருச்சுன்னா அதுதான். இல்லை எனக்கு இது போதலை, நான் ஒரு 2 கோடி ரூபாய்க்கு நான் ஒரு வீடு கட்டியிருக்கிறேன், எனக்கு இது போதலை, நான் இன்னும் தட்டுகள் வச்சு கட்டணும் அப்படின்னு நினைச்சா அந்த வாழ்க்கை அவ்வளவுதான் அப்படிங்கிறார். அதே போல நான் சாப்பிடுற சாப்பாடு அறுசுவை உணவாக இருக்குது, எங்களோட மனசு சரியில்லைன்னா அந்த 6 சுவை இருக்கக்கூடிய அந்த உணவு கூட எங்களுக்கு என்னவா இருக்கு பிள்ளைகள்? நல்லா இருக்காது. ஆனா கஞ்சியை குடிச்சாலும் கூட ஒரு சிலர் சந்தோஷமாக வாழ்றாங்களே. எப்படி? அடுத்த வேளை சாப்பாடுக்கு இல்லை, சுவை இல்லை, உப்பு சுவை இல்லை, எதுவுமே இல்லாத அந்த கஞ்சியை குடிச்சிட்டு நல்லா வாழ்றாங்கண்டா மனம் கொண்டதுதான் மாளிகை. என் மனசுதான்ப்பா வாழ்க்கை. பஞ்சுமெத்தையில படுத்திருக்கிறாங்களாம் ஒரு சிலர், தூக்கமே இல்லை, பஞ்சுமெத்தையில படுத்துறங்கியும் தூக்கம் இல்லை. ஆனா பனையோலை இருக்கு பிள்ளைகள், பனையோலையில பனை மரங்கள் இருக்கிறவங்கள்ட்ட அந்த ஊர்ல உள்ள தெரியும், அதுல ஏன்னா அதனுடைய அந்த பகுதிகள் எல்லாம் அதுல படுத்த எங்கட முதுகெல்லாம் கீறல் விழக்கூடிய அளவுக்கு இருக்கும். பாயில படுத்திருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப பனையோலை போன்று இருக்கக்கூடிய பாயில் படுத்துறங்குபவர்கள் கூட பஞ்சுமெத்தையில படுத்துறங்குவது மாதிரி நினைப்பாங்களா. இன்னொரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு, ஒருத்தர் கிழிஞ்சு இருக்கும், ஏன்னா இப்ப இங்க இது காட்டப்படுது தெரியல, இதுல இந்த போட்டோல இல்ல, உப்பில்லா கஞ்சி மட்டும் தான் காட்டுறாங்க. ஏன்னா இல்ல கிழிந்த ஆடை அடித்து துவைத்து கிழிந்த ஆடை அறிந்திருப்பினும் பட்டாடை உடுத்திருப்பது போல நினைப்பாங்க, இது மனம் கொண்டதுதான் மாளிகை. அப்போ நாங்க எதை பெரிதென்று எங்களுக்கு நினைக்கிறோமோ அதுதான் எங்களுக்கு உயர்வாக கருதப்படும். இப்ப இங்க சொல்றாங்க உப்பில்லா கஞ்சியினை, உப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய கஞ்சியினை
உண்ணும் அறுசுவை 6 வகையான சுவையை போல நாங்க நினைச்சு கொள்வோம். தப்பிய கந்தைன்னா என்ன பிள்ளைகள்? தப்பியண்டா தெரியுமா இருக்கும்? துவைத்த துவைத்த அடித்து துவைத்த துவைத்த அடித்து துவைத்த. கந்தையண்டா கிழிந்த ஆடை. எழுதிக் கொள்ளுங்க, கிழிந்த ஆடை. பீதாம்பரம் பட்டாடை. பட்டாடை பட்டு துணி போல் ஒப்பும் பனையோலை பாயில் படுத்துறங்கும் வாழ்வார் மனம் கொண்டதுதான் மாளிகை. எங்கட மனதுதான் மாளிகை. எதை எங்கட மனது மாளிகை என்று நினைக்கின்றதோ அதுதான் மாளிகை என்று சொல்றாங்க. முதலாவது விடயம், உப்பில்லாத கஞ்சியினை 6 சுவைகளாக நினைக்கிறோம். இரண்டாவது விடயம், அடித்து துவைத்து கிழித்த அந்த ஆடையை பட்டாடை போல உடுத்திக் கொள்றாங்க. பனையோலை போன்று ஒப்பும் என்பது போன்று, இந்த இடத்துல உவமையணி பயன்படுத்த போன்று, பனையோலை போன்று பாயில் படுத்துறங்குபவர்கள் பஞ்சிமத்தையில் படுத்திருப்பதை போல நினைக்கிறார்கள். ஆகவே மனம் கொண்டதுதான் மாளிகை அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இதுக்கான பொருளை பார்ப்போம். இந்த போட்டோ உங்களுக்கு காட்டியிருக்கிறாங்க பாருங்க. யதார்த்தமான வீடு எப்படி? தப்பிய கந்தை, அடிச்சு துவைச்சு கிழிச்ச ஆடை இந்த போட்டோவில் இருக்கும். உப்பில்லாத கஞ்சி, பனையோலை பாய், இதுல இருந்தாலும் ஏன்னா ரியாலிட்டி எப்படி இருக்குது? இப்ப யதார்த்தமான வாழ்க்கை, மனம் கொண்டது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. மனம் கொண்டதுதான் வாழ்க்கை. இதுலயுமே அது கொஞ்சம் சந்தோஷமானதான் காட்டியிருக்கிறாங்க. சரியா? இங்க பாருங்க, அறுசுவை, ஏன்னா பட்டாடை அணிஞ்சிருக்கிறாங்க, பஞ்சி மெத்தை போன்றிருக்கக்கூடிய இந்த பாய், நல்ல உடை, ஏன்னா மாட மாளிகை எப்படி இருக்குது, இதெல்லாம் இருக்குது. அப்பா இது மனசுதான் வாழ்க்கை. இப்படி இருக்கிறவங்க நான் இதுல இருக்கிறேன் நினைச்சு கொண்டு அவங்க இருக்கிறாங்க, இதுதான்ப்பா வாழ்க்கை அப்படின்னு சொல்லி இந்த பாடலை ரொம்ப அழகா முடிச்சிருக்கிறார். எடுத்து பார்த்துக் கொள்ளுவோம். உப்பில்லா கஞ்சியை அறுசுவை உணவாக கருதி உண்டும், கிழிந்த ஆடையை தோய்த்து புதிய பட்டாடையாக கருதி உடுத்தும், அவை ஒத்ததாக பனையோலை இழைக்கப்பட்ட பாயில் படுத்துறங்கியும் மனத்திருப்புடன் வாழ்பவர்கள் இவர்களுக்கு மனம் கொண்டதே மாளிகையாகும். அதாவது மன நிறைவே உயர்ந்தது. எங்களோட மன நிறைவு அடைஞ்சிட்டது, ஓகே எனக்கு போதும் என்ற மனநிறை வந்துட்டா அதுதான் மாளிகை என்று சொல்லி முடிச்சிருக்கிறாங்க. ரைட், அடுத்த பாட்டுக்குள்ளால போயிருவோம். இந்த ஒரு 2 பாடலை மட்டும் பார்த்துட்டு முடிச்சிருவோம் பிள்ளைகள். நாங்க இலக்கண பகுதி வாக்கியங்களை நாங்க நாளைக்கான கிளாஸ்ல பார்க்கலாம். சரியா? நாலடியார். ஓகே சார். ஓகே. சமணமுனிகள் அப்படின்னு ஒருத்தர் சமணமுனிகள் பாடி இருக்கிறாங்க. யாருன்னு தெரியல, யாரோ ஒரு சமணமுனி பாடி இருக்கிறார். யானை அணையவர் நண்பு ஒரு அணையவர் அப்படிங்கிறது என்னன்னா, அது அணைய அப்படிங்கிறது பிள்ளைகள் உவமை உருபு. அப்ப நம்ம சொல்லுவோம்ல, போல, போன்ற, புறைய, ஒப்ப, அணைய, இதெல்லாமே உவமை உருபுகள். அப்போ யானை போன்றவருடைய நட்புன்றது. யானை அணையவர் நண்பர் உரி, நாய் அணையார் கேண்மை தளி புழல் வேண்டும். சரியா? அளபடை என்று சொல்லுவோம், உயிரிழப்படைகள். சரியா? சார்பெழுத்துக்கள் அப்படி சொல்லுவோம். குழல் வேண்டும். யானை அறிந்து அறிந்தும் பாகனையே கொள்ளும், எரிந்த வேல் மையதா வாள் குலைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல். நாலடியார். இங்க பாத்தீங்கன்னா அந்த இமேஜ் ரொம்ப அழகா இங்க காட்டப்பட்டிருக்கு. எப்படி காட்டியிருக்கிறாங்க? முதலாவது விடயம், யானை போன்றவருடைய நட்பு எப்படி இருக்கும்? அறிந்தறிந்து பாகனையே கொள்ளும். நல்லா நீண்ட நாட்கள் இவர் என்ன செஞ்சிருப்பார்? இந்த யானைய பாதுகாத்திருப்பார். இந்த யானைக்கு சகல விடயங்களும் செஞ்சு கொண்டிருப்பார், நல்லா பழகி இருப்பார். ஆனால் இந்த யானைக்கு மதம் பிடித்ததென்றால் இந்த யானை என்ன செஞ்சிருக்கும் பிள்ளைகள்? பாகனையே கொள்ளும். இங்கே பார்த்து கொள்ளுங்க. இவர் இவருடைய இந்த நாய் எப்படிப்பட்டது அப்படின்னா, நன்றி உணர்வு மிக்கது. பல நாட்கள் பழகி இருந்தாரு, அவருடைய நாய் தான். ஏதோ ஒரு கோபத்துல ஒரு வேல் எடுத்து வீசிட்டார். ஏன்னா அந்த வேல் என்ன செஞ்சிருக்குன்னா பிள்ளைகள், இந்த உடல்ல குத்தி அப்படியே இருக்கிறதா அவங்களுக்கு காட்டப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த வேல் பாத்தீங்கன்னா அவர் மெய்யண்டா உடம்புல குத்தி நிக்குது. அப்போதுமே இவர் கூப்பிடுறப்ப தன்னுடைய வாளை வளைத்து ஆட்டிக்கொண்டு நன்றி உணர்வோட செயற்படும் என்பதாக இங்க சொல்லியிருக்கிறாங்க. சரி, அப்படிப்பட்ட இந்த நாயினுடைய உணர்வு இங்க சொல்லப்பட்டிருக்கு. சொல்லுங்கப்பா. யானைக்கு மதம் பிடிக்கிறது சுயநினைவு இல்லாம போறதுதானே?
சுயநினைவு என்று சொல்றது சரியா தெரியல பிள்ளைகள். மதம் பிடிக்கிறது அப்படிங்கிறது அதனுடைய அந்த தன்மை சுயநினைவு இல்லாம போறதுன்னு தெரியல. பட் ஏதோ ஒரு மாற்றம், ஏன்னா அதுக்கான ஒரு ஏதோ ஒரு மாற்றம் நடக்குது. ஏன்னா மதம் பிடிக்கிறதுங்கிறது வந்து இப்ப இந்த மத நீரெல்லாம் வரும், கோபம் வருது, தன்னுடைய நிலையிலிருந்து மாற்றம் அடைகின்றது என்பது தான் அந்த மதம் பிடிக்கிறது என்று சொல்றது. சரியா? சரி பாப்போம், நாங்க சரியா நான் பார்த்து சொல்றேன். மதம் பிடிக்கிறதுண்டா இப்ப என்ன நடக்குது என்று நான் பார்த்து சொல்றேன் பிள்ளைகள். சரியா? என்ன நடக்குது என்று பார்ப்போம். சரி, ஓகே, நாளை பார்த்துட்டு வரேன் அவளுக்கு. இப்ப பாப்போம் பாடல. யானை அணையவர். அப்ப யானை அணையவர் என்றா யானை போன்றவர் நட்பு. உரி என்றா பிள்ளைகள் என்னது? உரி நீக்கி, 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 நீக்கி. நாய் அணையவர் தளி. கேண்மை என்றா நட்பு. தளி என்றா ஏற்றுக்கொள்ளுதல், ஏற்றுக்கொள்ளல் அல்லது தழுவிக்கொள்ளல் என்ற அர்த்தம். சரியா? தழுவிக்கொள்ளல். வேண்டும். யானை அறிந்தறிந்தும். யானை என்ன செஞ்சிருக்கும்? அந்த பாகனை நன்றாக அறிந்திருந்தும் அந்த பாகனையே கொள்ளும் மதம் பிடித்தால். எரிந்த வேல். எரிந்த வேல் வீசிய அந்த தடி அல்லது வேல் என்ற அர்த்தம். வீசிய வேல். மெய்யதா. எதன் மெய்யதா? இந்த நாயினுடைய மெய் உடம்பில். மெய் அப்படின்னா உடம்பு. உடம்பு உடம்பில் குத்தி கொண்டிருந்தாலும் வாள் குலைக்கும். வாள் குலைக்கும் என்றா பிள்ளைகள். வாளை இந்த குலைத்தல் அப்படின்னா வளைத்து ஆட்டல் என்று வரும். இது வந்துட்டது. வெயிட் பிள்ளைகள், இந்த வாளை வளைத்து ஆட்டும் என்று சொல்லி சொல்றாங்க. குலைக்கும் என்பது வளைத்து ஆட்டும். சரியா? ஓகே இந்த சார். பாடல் கிளியரா பிள்ளைகள்? கொஞ்சம் அடுத்த ஒரு பாடலை பார்த்துக் கொள்வோம். இதுக்கான பொருளை நான் சொல்றேன். Okay. யானையை போன்று பழிதீர்க்கும் குணமுடையவருடைய நட்பினை விலக்கி நாங்க என்ன செஞ்சிருக்கணும் எப்பயுமே? இப்ப இதுல சொல்லப்படுற ஒரு முக்கியமான விடயம், நாங்க எப்பையும் இந்த யானை போன்று இருக்கக்கூடியவர்கள், அதாவது அவர்களினுடைய சுயநலத்துக்காக வாழுபவர்கள், எங்களை விட உயர்ந்தவங்க, அவங்க எப்பவுமே எங்களை என்ன செஞ்சிருவாங்கன்னா பழி தீர்த்து விடுவார்கள். ஆகவே யானை போன்றவருடைய நட்பை நீங்க எப்பயுமே ஏற்றுக்கொள்ளாதீங்க, நாய் போன்றவருடைய நட்பை ஏற்றுக்கொள்ளுங்கிறாங்க. நன்றி உணர்வோடு இருக்கக்கூடியவருடைய நட்பை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவர்களோடு உறவாடுங்கள் என்று சொல்றாங்க. என்ன காரணம்? யானைகள் எப்போதும் என்ன செஞ்சிடும்? தனக்கு ஒரு சுயநலமான வேலை செய்கின்றதுன்றா அது சின்னவங்களை அவங்கள வந்து வெட்டி விட்டுருவாங்க, அவங்கள பழி தீர்த்திருவாங்க. ஆனா நாய் அப்படி இல்லை. எங்களுக்கான நன்றி உணர்வு அப்படி இல்லை. அவங்களோட நாங்க ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம், அவங்களை ஏதாவது நாங்க புண்படுத்தி இருந்தாலும் கூட அவங்க எப்போதுமே எங்களோட இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் யாரு? இந்த நாய் போன்ற குணமுடையவர்கள். அவங்களோட நட்பு வச்சுக்கொள்ளுங்க என்று சொல்லி இங்க சொல்றார். ஓகே, சரியா? இப்ப பாப்போம். யானை போன்ற பழிதீர்க்கும் குணமுடையவர்களினுடைய நட்பை விலக்கி நாய் போன்ற நன்றி குணமுடையவருடைய நட்பினை தழுவிக்கொள்ளல் வேண்டும். பல நாட்கள் பழகி இருந்தும் யானையானது பாகனையை கொள்ளும், ஆனால் நாயோ தனது எஜமான் கோபித்து எரிந்த வேல் தனது உடம்பில் இருக்கக்கூடியதாக வாளை வளைத்து ஆட்டும் அப்படின்னு சொல்றாங்க. ரைட், ஓகே, அடுத்த பாட்டுக்குள்ள போயிருவோம். கடைசி பாடல். சரியா? இதுல சொல்லப்படுற விடயம் என்னன்னா, கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே, மிக்காரை சேர்தல் மிகமான இனிதே, எழுதுணையாயினும் இரவாது தான் ஈதல் எத்துணையும் ஆற்றல் இனிதே. அப்ப சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. எதெல்லாம் இனிமையான விடயங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இமேஜ்லையும் பாருங்க, எதெல்லாம் இனிமையானது. அதாவது நீங்க படிச்ச விடயங்களை உங்களை மாதிரி படிச்ச யார்ட்டையாவது சொல்லுங்க. சரியா? இப்போ நான் சொல்றேன், ஆரம்ப காலத்துல ஒரு கருத்து இருந்தது, சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் நடக்குது. சூரிய கிரகணம் நடக்குது பிள்ளை. சூரிய கிரகணம் நடக்கிறப்ப ஆரம்பத்துல என்ன சொல்லுவாங்க? யாராவது கேள்விப்பட்டிருக்கலாம்? சூரிய கிரகணம் வந்தா என்ன சொல்லுவாங்க? அந்த டைம்ல சாப்பிடாதீங்க சொல்லியிருக்கிறாங்களா? பெரிய எங்க கிட்ட சொல்லியிருந்தாங்க பிள்ளைகள். பெரிய பாம்பு என்னன்றது படங்கள் பார்த்துட்டு, பெரிய படங்கள் எல்லாம் பார்த்துட்டு பெரிய பாம்புண்டு வந்து இந்த சூரியனை விழுங்குது. அந்த நேரத்துல தான் சூரியன் வந்து மறைஞ்சிருது. இந்த நேரத்துல தான் இந்த தீய சக்திகள் எல்லாம் நடக்குது என்றெல்லாம் எங்கள்கிட்ட சின்ன வயது மைக் ஆஃப் பண்ணி கொஞ்சம். ஓகே, அப்ப சொன்னாங்க. இது நாங்க நம்பியிருந்தோமா? யாரெல்லாம் இப்படி நம்பி இருக்கீங்க? இப்படி யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதான் இருக்கீங்க. அப்போ இப்ப நான் போயிட்டு என்ன சொல்றேன் அப்படின்னா, இல்ல
பாம்பெல்லாம் உண்டு விலங்குல கொஞ்சம் கொஞ்சம் பழைய ஆக்கள்கிட்ட எங்கள்ட தாத்தா பாட்டி அவங்கள இருக்கிறாங்கல்ல அவங்கள்ட்ட நீங்க போய் சொல்லுங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, பாம்பெல்லாம் விலங்கு இல்லை. அதாவது சூரியன் இங்க இருக்குது, ஏன்னா இது பூமி, அங்க இருக்குது சந்திரன். அப்போ இந்த சூரியனுக்கு இடையில பூமி வந்து படுகின்றப்போ சந்திரன் அங்க மறைக்கப்படுது, அல்லது எங்களுக்கு சூரியன் இங்க இருக்குது, சந்திரன் வந்து மறைக்கின்ற பொழுது இந்த சூரியனுடைய நிழல் எங்களுக்கு விலங்கல்ல. அதனாலதான் ஒரு சில நிமிடங்கள் எங்களுக்கு அந்த இருளாக மாறுது அப்படிங்கிறத சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. இல்ல இல்ல நீ பொய் சொல்ற, உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன காரணம்? நாங்க படிச்சதை யார்கிட்ட தான் போய் சொல்லணும்? படிச்சவங்கள்ட்ட தான் போய் சொல்லணும். படிக்காதவங்க சொன்ன நாங்க என்னவாயிடுவோம்? முட்டாள்களாக மாறி விடுவோம். நல்ல விலையும் கொள்ளுங்க. அப்போ கற்றார் முன் கல்வி உரைத்தல் இனிது, மிக்காரை சேர்தல் மிகமான. நீங்க உங்களோட அறிவோட எப்பயுமே யாரோட சேர்ந்திருக்கணும்? உங்களோட அறிவில் கீழானவங்களோட சேர்ந்திருக்காங்க. எப்பயுமே உங்களோட அறிவோட நல்லா இருக்கிறாங்க பாருங்க, அவங்களோட சேர்ந்துருங்க. இது நல்ல விஷயம் அப்படிங்கிறாங்க. மூணாவது விடயம் சொல்றாரு, யார்கிட்டையும் எல்லளவு கூட பெறாமல், எல்லளவுனா சின்ன சிறிய அளவு கூட மற்றவங்கள்ட்ட இருந்து பெற்றுக்கொள்ளாங்க. நீங்க எல்லாருக்கும் கொடுக்குறீங்க பாருங்க, அது எல்லாத்த விடையும் சிறப்பாப்பா அப்படிங்கிறார். இதுல 3 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. எப்போதுமே நாங்க கற்றார் முன் கல்வி உரைத்தல், ஏன்னா நாங்க படிச்சவங்க முன்னாடி எங்களுடைய கல்வியை எடுத்துரைங்க. கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே. எப்போதுமே மிக்காரை, அறிவில் மிக்காரை சேர்ந்திருக்கிறது சிறப்பானது. ஏன்னா கற்றாரை, கற்றோர் முன் கல்வி உரைத்தல், 2வது மிக்காரை சேர்தல், எல்துணையாயினும் இரவாது. எப்ப ஒரு சின்ன அளவு கூட மற்றவங்க கிட்ட இருந்து வாங்காது மற்றவர்களுக்கு கொடுக்கிறது எல்லாத்த விடையும் சிறப்பானதுன்னு சொல்றாங்க. சரியா? ரைட், இதுக்கான பொருளை பார்ப்போம். ரைட், பாருங்க. கற்றறிந்தோர் முன்னிலையில் தாம் கற்ற கல்வி பொருளை எடுத்துரைத்தலும், அறிவிற் சிறந்தோரை சேர்தலும், எல்லளவும் பிறரிடம் இரவாது தான் பிறருக்கு ஈதலை எந்த நிலையிலும் செய்து வாழ்வதும் இனிமையானது ஆகும் என்பதாக இதை முடிச்சிருக்கிறாங்க. ரைட், ஓகே. அப்ப நாங்க இந்த 7 பாடல்களையும் மிக விரிவாக நாங்க பார்த்திருக்கோம் பிள்ளைகள். இன்றைக்கு அதான் சொல்ல, இன்றைக்கு கொஞ்சம் நாங்கள் ஸ்லோவாக தான் படித்தோம். சரியா? இப்போ ஏன்னா நிறைய பிள்ளைகள் இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகள் இருப்பீங்க, தமிழ் மீடியம் பிள்ளைகள் இருப்பீங்க. இப்போ எங்களுக்கு டைம் அப்படிங்கிறது கொஞ்சம் பிரச்சனை. முதல் நாள் கிளாஸ் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு ஃபுல்லாகவும் நான் சொல்லி கொடுத்துட்டு போயிடலாது, ஏன்னா உங்களுக்கு விளங்காமல் போயிடும். அப்போ நான் சார் ஒன்றுமே விளங்கலைன்னு சொல்லிடக்கூடாது. அதனால தான் நான் கொஞ்சம் டைம் எடுத்து நான் இதை வந்து படிப்பிச்சேன். சரியா? இன்னும் எங்களுக்கு செய்யுளை சந்திப்பிரிச்சு எழுதுறதும், அதே போல் வாக்கியங்கள் பகுதி, இதுக்கான வினாவிடை பகுதி எங்களுக்கு இன்னும் இருக்குது. முதல் நாள் கிளாஸ் மட்டும் பிள்ளைகள் 2 கிளாஸ் எங்களுக்கு போடுவோம். அது ஒவ்வொரு பெட்ஜ்லையுமே நடக்கிற விடயங்கள் தான். அப்போ உண்டு, நாளைக்கு கிளாஸ் நடக்கும். சரியா? மேடம் முடிஞ்ச மட்டும் நாளைக்கான கிளாஸ்க்கு ரெடி ஆகுங்க. நாளைக்கு கிளாஸ் நடக்கும் 9 to 10. சரி, 9 to 10:30 நாங்கள் அந்த கிளாஸை செஞ்சு முடிப்போம். சரியா? அப்போ தொடர்ந்து எக்ஸ்ட்ரா கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் தனியாக ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்க, நான் உங்களுக்கு பேசுவோம். சரியா? வேறு ஏதாவது கேட்டுக்கொள்ளணுமா பிள்ளைகள்? வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கொள்ளணுமா? எதுமெண்டா எனக்கு சொல்லுங்க பிள்ளைகள், எதுவும் தெரிஞ்சுக்கொள்ளணுமா? ரைட், செகண்ட் பேட்சுக்கு என்ன படிப்பீங்க? இதே தான் பிள்ளை. செகண்ட் பேட்ச் வந்து இதே தான், இதே விடயங்கள் தான், இதில் மாற்றம் இல்லை. ஃபர்ஸ்ட் பேட்ச் அண்ட் செகண்ட் பேட்ச் வந்து இதே விடயங்கள் தான் நாங்கள் படிப்பிப்போம். ஸோ அதில் மாற்றம் இல்லை. நீங்கள் ஒருவேளை இந்த கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணாட்டியும் கூட செகண்ட் பேட்சுக்கு நீங்கள் அதே கிளாஸ்க்கு நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அப்படி இல்லைண்டா ஒவ்வொரு நாளைக்குமான ரெக்கார்டிங், இப்போ கிளாஸ் 10:30 மணிக்கு முடிஞ்சதுண்டா 11:30 மணிக்குள்ளால ரெக்கார்டிங் அப்லோட் ஆகிருக்கும், நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்கிற சந்தர்ப்பம் எல்லாமே நான் சொல்லித்தரேன். இன்றைக்கி எங்களுக்கு டைம் போதாது. பிடிஎஃப் எல்லாம் எங்களுக்கு வெப்சைட் லாகின் ஆகிறது, எப்படி எங்களுக்கு டவுன்லோட் பண்ணுறது எல்லாம் நான் சொல்லி தருவேன். சரி, அப்போ உங்களுக்கு தனியாக ஒரு பக்கம் ஒரே ஒரு நிமிடம் இருங்க பிள்ளை, அதை மட்டும் சொல்லி கொடுத்துறேன். உங்களுக்கு எங்கே இருக்குது எங்களுக்கு பிடிஎஃப் எல்லாம் எப்போனாலும் எடுத்துக்கொள்ளலாம். லைஃப் டைம் எக்ஸஸ் உங்களுக்கு இருக்கும். சரியா? இப்போ இல்லை உங்களுக்கு கோர்சஸ் அப்படிங்கிற பகுதியில் எங்களோட வெப்சைட் இருக்குது பிள்ளைகள். எங்களோட வெப்சைட்டில் கோர்சஸ் அப்படிங்கிற பகுதியில் உங்களுக்கு தனியாக கோர்சஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ 30 நாள் பாடநெறியை கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு நாளைக்குமான ரெக்கார்டிங் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். சரியா? இதுக்கான எக்ஸஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இது நம்ம உங்களுக்கு இன்னும் எக்ஸஸ் பண்ணல யாருக்குமே. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பகுதியுமே போட்டு போடப்பட்டிருக்குது, உங்களுக்கு விலங்கும் போட்டு போடப்பட்டிருக்குது. அப்போ இதில் பிடிஎஃப் எதுவுமே காட்டாது, உங்களுக்கு ஃப்ரீயாக பார்த்துக்கொள்றதுக்கு மட்டும் 2 லிங்க் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறோம். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய முதல் நாள் ரெக்கார்டிங் இங்கே இருக்கும். சரி, அப்போ இதில் ரெக்கார்டிங் வந்து அப்லோட் ஆகும். சரி, அப்போ இதில் நீங்கள் உங்களோட
பிடிஎஃப் டவுன்லோட் பண்றதா இருந்தால் அல்லது ரெக்கார்டிங் முழுவதுக்குமான ரெக்கார்டிங் பார்க்கறதா இருந்தால் நீங்க இந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணிட்டு லொகின் ஆகணும். சரி, அப்ப நீங்க லொகின் ஆகிட்டீங்க என்று சொன்னால் எங்களோட வெப்சைட்ல லொகின் ஆகிட்டா உங்களுக்கு என்று சொல்லி தனியான ஒரு பேஜ் ஒன்று வரும். சரி, உங்களுக்கு ஒரு தனி பேஜ் ஒன்று எக்ஸஸ் ஆகும். வெயிட், இப்ப பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தனியா ஒரு பேஜ் வந்து எக்ஸஸ் ஆகும். இதுல உங்களுக்கான எல்லா விடயங்களும் காட்டப்படும். இதுல பாருங்க, இப்போ எல்லா பாடங்களுக்குமான கோர்சஸும் இதுல காட்டப்படும். இப்போ நீங்க உங்களோட கோர்ஸ்ல போயிட்டு நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட பிடிஎஃப் எல்லாம் காட்டும். இப்போ உங்களோட கோர்ஸ்ல பார்க்கலாம். இப்போ இது சம்பந்தமான இன்ஸ்ட்ரக்ஷன் நான் தருவேன் பிள்ளைகள். இப்போ இன்னைக்கு எங்களுக்கு அதை சொல்லி கொண்டிருக்க டைம் இல்லை. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ரைட், இப்போ பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பாடங்களுமே டிக் ஆயிருக்கு. சரி, இப்போ உங்களுக்கு எல்லா பாடமும் இப்போ டிக் ஆயிட்டது. இப்போ நீங்க ஒரு பாடத்தை நீங்க கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பிடிஎஃப்ல இருந்து எல்லாம் டவுன்லோட் பண்ணலாம். சரி, அப்போ கட்டணம் செலுத்தின பிறகு உங்களுக்கு உங்களோட இமெயிலுக்கு நான் எக்ஸஸ் பண்ணுவேன். இப்போதைக்கு உங்களோட மொபைல் ஆப் மட்டும்தான் பிள்ளை நாங்கள் எக்ஸஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம். பட் உங்களுக்கு இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணப்போ நாளைக்கு உங்களுக்கு அதெல்லாம் செய்வோம். சரி, அப்போ இதில் பிடிஎஃப் எல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரி, அப்போ வேறு எதுவும் சந்தேகம் இருக்குதா? செகண்ட் பேட்ச் வந்து பிள்ளைகள் ஜூலை 30க்கு பிறகு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா, ஜூலை 30. ஓகே ஓகே பிளே. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு இந்த இடத்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் டவுன்லோட் ஆகும். சரியா, அப்போ ஒவ்வொரு நாளுக்குமான பிடிஎஃப் வந்து நான் போட்டிருக்கேன். அப்போ ஒவ்வொரு நாளைக்குமான பிடிஎஃப் நீங்கள் கிளிக் பண்ண உடனேயே இப்போ 2வது நாளைக்கான பிடிஎஃப், நாவலர் எழுந்தார் சம்பந்தமான பிடிஎஃப் இப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். சரியா, ஓகே. அப்படின்டா நாங்கள் இன்றைக்கான கிளாஸை முடிச்சுக்கொள்ளும். வேறு எதுவும் கேட்கணுமா பிள்ளைகள்? வேறு எதுவும் கேட்க இருக்குதா? ஓகே, அப்படின்டா நாங்கள் ஓகேம்மா, தேங்க்யூ. அப்போ இன்றைக்கான வகுப்பு இன்னைக்கு நிறைவடைது பிள்ளைகள். நாளைக்கு 9 மணிக்கு இன்னும் ஒரு ஃப்ரீ கிளாஸ் இருக்குது. முடிஞ்ச மட்டும் எல்லாருமே ஜாயின் பண்ணுங்க. ஓகே பிள்ளைகள், குட் நைட். நாங்கள் அடுத்த கிளாஸ்ல ஜாயின் கிளாஸ் இருக்கா? என்ன?